ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. இன்றைய கதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஏதாவது தவறு இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இன்றைய கதைக்கு போகலாம். பாஸ்கர் தன் மனைவி ரேஷ்மியுடன் புதுமனை புகுவல அழைப்பிதழை மன்னர் ஊரில் உள்ள தன் சொந்தங்களுக்கு கொடுப்பதற்காக திண்டுக்கல்லிருந்து கிளம்ப ஆயத்தமானான் காரில். ரெடியா? சீக்கிரம், டைம் ஆச்சு என்றான் பாஸ்கர். வந்துட்டேன், ஏன் இவ்வளவு அவசரம் என்று கடிந்து கொண்டாள் பாஸ்கரிடம். காரை ஸ்டார்ட் செய்த பாஸ்கர் அப்போது மனதில் நினைத்து கொண்டான். வெகு காலமாகி விட்டது தன் சொந்தங்களை பார்த்து, தன் பெற்றோர் இறப்பிற்கு அவர்கள் இங்கு வந்த போது பார்த்தது என்று. மன்னர் என்ற உரையும் அவ்வூருக்கு சொந்தம் ஒருவர் வழி சொன்னதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டான் இப்போது. பழைய பாடல்கள் ஒலிக்க விட, அவ்வளோ பழைய பஞ்சாங்கமா இருக்கீங்களே, கொஞ்சம் இளையராஜா சாங்ஸ் போட்டாதான் என்னவாம் என சொல்ல, சரி சரி என்று செண்பகமே செண்பகமே என்ற பாடலை ஒலிக்க விட, ரேஷ்மியும் பாஸ்கரை பார்த்து ஒரு சிறு புன்னகை பூத்தாள். அதற்கு வெகுமதியாக சிறிது நேரம் காரில் பாடல்களை கேட்டுக்கொண்டே அமைதியாக வர, தன் சொந்தம் ஒருவர் மன்னர் ஊருக்கு வழி சொன்னதை ஞாபகப்படுத்திக் கொண்டான். ஏதோ சொல்ல வந்த வரை நாம தான் சரி சரி வந்துடுறேன்னு அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ள அவசரப்பட்டு கட் பண்ணிட்டோமே. ச்ச, என்ன சொல்ல வந்தாரோ, சரி அங்க போய் நேர்லயே கேட்டுக்கிட்டா போச்சு என்று தனக்கே சொல்லிக் கொண்டான். என்ன நீங்களே பேசிக்கிறீங்க, வலை கரெக்டு தானே என ரேஷ்மி கேட்க, ஆமா ஆமா, சிங்கப்புணரி வழியா போய் பிரான்மலை வழியில கட் பண்ணணும்னு சொன்னாரு என்றான் பாஸ்கர். அப்போது அவன் தந்தை மன்னர் ஊரை பற்றி சொன்ன தகவல்கள் அவன் நினைவுக்கு வந்தன. ஆலமரம், மன்னர் பரம்பரை என அவன் அவ்வாறு நினைத்த போதே திடீரென்று கார் தானாக பழுதாகி நின்றது. ஆனால் மறுபடியும் ஸ்டார்ட் செய்த போது ஸ்டார்ட் ஆகியதால் நல்ல நேரம், ஏதோ பிரச்சனை இல்லை என நன்றி தெரிவித்துக் கொண்டான் கடவுளுக்கு. என்னாச்சு என்று கேட்டாள் ரேஷ்மி. ஒன்றும் இல்லை என்று தலையை மட்டும் ஆட்டி பதில் கூறினான். அப்போது பல நினைவுகள் ஊஞ்சலாடிக் கொண்டிருந்தன அவன் மனதில். அந்த ஊருக்கு மட்டும் போயிடாத என்று தந்தை சொன்னதை ஏன் அப்படி சொன்னார் என்று யோசித்துக் கொண்டே பயணத்தை தொடர்ந்தவாறு இருந்தான். சாபந்தான் அதன் அப்படி நடக்குது, அதான் ஊரை விட்டு வந்துட்டேன் என்று தந்தை தனது சொந்தங்களிடம் பேசிக் கொண்டிருந்ததையும் அப்போது தான் சிறுவனாக இருந்ததையும் நினைவுபடுத்திக் கொண்டான் இப்போது. சாபம் என்பதையும் மன்னர் ஊருக்கு போகக்கூடாது என்பதையும் கோர்த்து ஏதோ ஒரு ரகசியம் உள்ளது என்று தானே முடிவெடுத்துக் கொண்டான். சிங்கப்புணரியை கடந்து வந்ததும் பிரான்மலை என்று இடதுபுற பலகையில் எழுதியிருந்ததை பார்த்து இடப்பக்கமாக உள்ள ரோட்டில் காரை செலுத்தினான். என்னங்க, சரியாதான் போறோமா என்று கேட்டுக்கொண்டே வந்தால் ரேசி. அவ்வப்போது காரில் அமைதியாக இளையராஜாவின் இதமான இசையில் பயணித்தனர் ரேஷ்மியும் பாஸ்கரும். சில மணி நேரங்கள் பாஸ்கரின் மனதில் அநேக கேள்விகள் மன்னர் ஊரை பற்றி எழுந்தவாறு இருந்தன. திடீரென கனவுகள் பயங்கரமாக வந்தது பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான் அவன் மனது எங்கேயோ அலைய, எங்க ஆடு என்று ரேஷ்மி கத்த சுயநினைவு வந்தவனாய் காரை வலது பக்கம் திருப்பி பிரேக் அடித்தான். ரேஷ்மியோ ஐயோ ஆடு செத்துருச்சா என்று கேட்டால் அவனிடம். அவனோ எந்த சத்தமும் இல்ல, இரு இறங்கி பாக்குறேன் என்றவாறு இறங்கத் தொடங்கினான். அப்போது ரேஷ்மி தன் பார்வையை சுழல விட்டாள். வேறு யாரும் பார்த்து விட்டார்களா என்பதை அறிய. ஆனால் தூரமத்தில் கருமையாக ஒரு உருவம் நடு ரோட்டில் தங்களை நோக்கி வேகமாக வருவதை கண்டவள், இங்கு யாரது என்று கேட்டுக்கொண்டு உத்து பார்த்த போது இவள் இப்போது விபத்தில் கண்ட ஆட்டை பார்த்ததும் திகிலடைந்தாள். ஆனாலும் அந்த ஆடு இப்போது இவளின் கண்களுக்கு தெளிவாக தெரிந்தது. மேலும் தன் தலையால் முட்டுவதை போல் செய்துவிட்டு மறைந்து போனதை பார்த்து நடுநடுங்கி விட்டாள். கீழே இறங்கிய பாஸ்கரோ, எங்கடி ஆட்டையும் காணும் ஒன்னத்தையும் காணும் என்று கேட்டவன் ரேஷ்மியிடம் பதிலேதும் வராததால் மீண்டும் காருக்குள் ஏறிக்கொண்டான். இதுக்குத்தான் சொன்னேன், சொந்தமும் வேணாம் ஒண்ணும் வேணாம்னு, இவ்வளோ தூரம் வரணுமான்னு கேட்டாதானே என்று கடிந்து கொண்டான் பாஸ்கரை. இருடி, இப்ப என்ன ஆச்சு? ஒன்னும் ஆகலல்ல என்றான் பதிலுக்கு. கார்ல போகவே பயமா இருக்கு, மாமாவும் அந்த ஊருக்கு போக வேண்டாம்னு சொல்லி இருந்தார் என்கிட்டயும் என்றாள். அவர் அப்படிதான் சொல்வார், எனக்கு சொந்தம்னு 4 பேராவது வேணும், அவர் மாதிரி என்னால இருக்க முடியாது, நல்லது கெட்டத்துக்கு 4 பேரும் வேணும்டி என்று கோபமாக பதிலளித்தான் பாஸ்கர். உங்க சொந்தங்களை வச்சு நீங்களே அழுங்க, எனக்கென்ன,
என்னையெல்லாம் எதுவும் கேட்க கூடாது என்றாள் பாஸ்கரிடம். சரி விடு டார்லிங், உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா? எனக்கு என் சொந்தங்களை பார்க்க ஆசை இருக்கும்ல. சொந்த ஊரு வேற, பார்க்க ஆசை இருக்காதான்னு கொஞ்சம் வார்த்தைகளில் கெஞ்சினான் ரேஷ்மியிடம். அவளும் பொய்க்கோவத்தை கலைத்து ஒரு சிரிப்பால் அனுமதி தந்தாள். காரில் சென்று கொண்டிருக்கும் போது அன்றைய நாளிதழின் ஒரு பக்கத்தில் மன்னரூரில் நடந்த கொலைகளுக்கு உண்மையான காரணம் என்ற செய்தி அவன் கண்ணில் பட்டது. இது ரேஷ்மியின் கண்ணில் படாமல் இருக்க பேப்பரை எடுத்து டோர் சைடு பாக்ஸில் சொருகினான். அமைதியாக ஆள் அரவமே தென்படாத சாலையாக அது இருந்தது. பாதை சரியா என்று விசாரிக்க யாராவது தென்படுவார்களா என்று பார்த்து கொண்டே காரை ஓட்டினான். சிறிது தூரம் சென்ற போது வயலில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் ஒருவர் கண்ணில் பட்டார். அவரை பார்த்ததும் அப்பாடா என்று நிம்மதி அடைந்தான். காரை ரோட்டின் சைடில் நிறுத்தி, ஐயா ஐயா, மன்னர் ஊருக்கு வழி இதுதானா என்று கேட்டான் அந்த முதியவரம். முதியவரோ, இருங்க இருங்க, மேல வர என்று காரை நோக்கி ஒருவித மரியாதையுடன் அருகில் வந்தார் முதியவர். மன்னர் ஊருக்கா ராசா? இப்படியே 1 மைல் தூரம் போனீங்கன்னா ஒரு டீ கடை வரும். அங்க 2 ரோடு பிரியும். இடக்க பக்கமா போனீங்கன்னா குறுக்கு பாதை, ஆனா வழி மோசமா இருக்கும்னு நினைக்கிறேன். வழக்க பக்கமா போனீங்கன்னா 5 மைல் ஜாஸ்தி ஆகும். அந்த வழியாதான் எல்லாரும் போவாங்க என்றார் முதியவர். குறுக்கு வழியில போக வேணாம் ராசா, அந்தி சாஞ்சு சிரிச்சு நீ சுத்தியே போராசா என்று பலமான யோசனையிலே அந்த முதியவர் பாஸ்கரிடம் இருந்து பதிலேதும் தெரியாமல் நகர்ந்தார். பாஸ்கரும் ஐயா ரொம்ப தேங்க்ஸ் என்றான். ஆனால் அவர் அதை காதில் வாங்கி கொண்டது போல் தெரியவில்லை. பாஸ்கரும் ஏன் விசித்திரமா இருக்கின்றன, மன்னர் ஊரை கேட்டால் என்று மறுபடியும் தனது சிந்தனை உலகத்திற்குள் காரை ஓட்டியபடியே சென்றான். முதியவர் சொன்னபடியே டீ கடையும் வந்தது. ஏங்க, தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, காபி குடிச்சிட்டு போவோம், அப்படியே வழியும் கேட்டுக்கோங்க என்றாள் ரேஷ்மி. பாஸ்கரும் நீ சொன்னா செய்யாமலையா என்று கண்ணடித்து விட்டு காரை நிறுத்தி இறங்கினான். நீயும் இறங்கி வா என்றான் பாஸ்கர் அவளை. அண்ணே 2 காஃபி போடுங்க. ஏங்க, மன்னர் ஊருக்கு லெப்ட்ல போகணும்னு பெருசு ஒருத்தர் சொன்னாரு வர்ற வழியில. ஆனா ரோடு சரியா இருக்குன்றாரு. எப்படி போனா சீக்கிரம் போகலாம் என்று கேட்டான் பாஸ்கர். மன்னர் ஊருக்கு லெப்ட்லயா என்றவுடன் திகைத்தார் கடைக்காரர். ராத்திரி ஆக போது, அந்த ரோடு ரொம்ப பழைய ரோடு வேற, சரி இருக்காது, மாட்டு வண்டி பாதை மாதிரி இருக்கும். அந்த ஊர்க்காரங்களே இந்த பாதையை மறந்து பல வருஷம் ஆகுது. நீங்க வழக்க ரோட்லயே போங்க, ரோடு நல்லா இருக்கும் என்றார் பாஸ்கரிடம். ஏன் போக கூடாது, கார் போகிற அளவுக்கு வழி இருக்கும்ல என்றான் பாஸ்கர். அதுவா, அது ஒரு பெரிய கதை. கதையா, என்ன கதை என்று ஆர்வமானான் பாஸ்கர். இந்த வழியில போனா ஆலமரம்னு ஒரு இடம் வரும். அங்க பெரிய ஆலமரம் இருக்கிறதுனால அப்படி பேரு. அந்த இடத்துல பேய் இருக்கிறதாக ஒரு பேச்சு. அந்த காலத்துல ஆலமரம் இருந்த இடத்துல ஒரு ஊர் இருந்ததாகவும், அங்க இருந்த மக்கள் ஏதோ மர்மமான முறையில ஒரே நாள்ல செத்ததாகவும், இப்போ அந்த இடத்துல அவங்க வச்ச ஆலமரம் மட்டும் இருக்கிறதாகவும், அதுக்குள்ள அந்த மக்கள் அவை எல்லாம் சேர்ந்து ஒரு அகோர உருவமா இருக்கிறதாவும் ஒரு பேச்சு. அந்த அகோர உருவம் சூரியன் மறைஞ்சு ராவ் இந்த வழியா மன்னர் ஊருக்கு போற மக்களை கொடூரமா கொலை பண்றதாவும் செய்தி பரவ, அப்போ மன்னர் ஊர்ல கோட்டை அமைச்சு ஆட்சி செஞ்ச அரச பரம்பரை இந்த பேய் முடிவு கட்ட பல மந்திர தந்திரவாதிகள் எல்லாரையும் வர வச்சு யாகம் நடத்த, அது வர அரண்மனை பக்கமே வராத அந்த பேய் ராஜாவோட செய்கையால கோபமாகி அரச பரம்பரையை சேர்ந்த ஒவ்வொருவரையும் இரவு நேரத்துல 12 மணிக்கு கோட்டையிலேயே ஒவ்வொருவரா கொன்று அவர்கள் ரத்தத்தில் குளித்து குடல்களை மாலையாக அணிவித்துக் கொண்டு திரும்பி செல்லுமா. இவ்வாறு கொடூர கொலைகளும் அதிகரிக்க அரச வம்சமும் நசிய இறுதியாகிய ஒரு மந்திரவாதியா கோட்டைக்கு வராதவாறு மட்டும் தடுக்கப்பட்டுச்சான். ஆனாலும் காலங்கள் ஆக அரச வம்சமே அழிந்து போனது. கோட்டையும் மண்ணாகி போனது. ஊர் மட்டுமே மிச்சம். ஆனால் சாபம் மட்டும் தொடர்வதாக இன்றளவும் நம்புகிறார்கள் அந்த ஊர் மக்கள். அந்த ஆலமர பாதை ஒரு காலத்துல ராஜபாட்டையாக இருந்த பாதை அது. ஆனால் இந்த பேயின் தொந்தரவால் அரச குடும்பத்தினர் சிலர் மக்களின் பாதுகாப்புக்காக இருபுறமும் மந்திரங்கள் செய்து பேயை அந்த ஆலமர பகுதியில் மட்டுமே நடமாட விட்டனர். இன்றும் அந்த பேய் அந்த மரத்தில் இருப்பதாகவும், எந்த உயிரினங்களும் பறவைகளும் அந்த ஆலமரத்தில் தங்குவதே இல்லை. இலைகள் இல்லாமலே கருத்த நிறத்தில் இன்றும் கம்பீரமாக நிற்கிறது அந்த மரம். இரவு 12 மணி ஆனால் பட்சிகளின் சத்தமும் நாய் ஓநாய்களின் சத்தமும் மன்னர் ஊரையே விளக்கும் அளவுக்கு கேட்குமாம். ஆலமரமும் பெரிதாக வளருமாம். இரவு நேரத்தில் மட்டும் அதன் வேறு பகுதி கோட்டை போல் இருக்கும் என்று சொல்வார்கள். பகலில் நார்மலாகிவிடும் என்பார்கள்.
பல வருடங்கள் ஆனாலும் அந்த இடத்தில் கொலைகள் மட்டும் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் நகைக்காக கொல்லப்பட்டார்கள் என்று போலீஸ் நம்புகிறார்கள். ஆனால் மக்களோ இதற்கு பேய்தான் காரணம் என்று சாமியார் சொன்னதை நம்புகிறார்கள். ஆனா போலீஸோ தகுந்த ஆதாரத்துடன் கொலைகளை செய்தவர்கள் மன்னர் ஊர்க்காரங்க தான் நகைக்காக அந்த வழியில சென்றவர்களை இரவு நேரத்தில் கொன்றனர் என்றார்கள். விசாரணை செய்ததில் கொலை செய்தவர்கள் மன்னர் ஊரார்காரர்கள் என்பது தெரிந்தவுடன் அவ்வூர் மக்களே கொலையாளியை பிடித்து போலீசிடம் ஒப்படைத்தனர். அவ்வூர் வழக்கப்படி அவர்கள் நியாய தர்மங்கள் உட்பட்டு சட்டத்தையும் மதித்து நடந்து கொண்டனர். ஆனால் கொலையாளிகளும் நான் கொலை செய்யல, சட்டையில எப்படி வந்தது, நகை எப்படி வந்தது, நான் ஏன் அங்க போனேன்னு தெரியல என்று கொலை செய்தவர்கள் சொன்னார்கள். ஆனால் அதை யாரும் நம்ப தயாரா இல்ல. குற்றவாளிகளும் ஒவ்வொருவராக உடல்நிலை சரியில்லாமல் ஜெயிலுக்குள்ளே இறந்ததாகவும் சொல்றாங்க என்றார் கடைக்காரர். ரீசண்டா இப்ப கூட 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வழியில போன 5 பேர்ல 4 பேர் கொடூரமா கொல்லப்பட்டாங்க. அதுல ஒருத்தன் தப்பிச்சவன் பைத்தியமா திரியறான் மன்னர் ஊர்ல. அவன் தான் பேய பார்த்ததாகவும் அகோரமா பசியோட இருந்ததாகவும் ரத்தம் பூசி இருந்ததாகவும் தன்னை மட்டும் விட்டுடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு திரியறான். அந்த 4 பேரை கொன்னவனும் மன்னர் ஊருக்காரன் போலீஸ் கண்டுபிடிச்சு அவனும் அதே மாதிரி நான் பண்ணல, எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியலன்னு இப்போ முணுமுணுத்துக்கிட்டே இருக்கானா ஜெயில. அந்த வழியில போகாதீங்கன்னு சொல்றானா. போலீஸ் என்னதான் பேயிலன்னு சொன்னாலும் அவங்களும் அந்த ஆலமர வழியில போறதில்ல. மக்களும் குழப்பத்துடனே சாமி பயபக்தியா கும்பிடுறாங்க. சாமியாரும் பரம்பரை பரம்பரையா செய்யற மந்திர யாகங்களை செஞ்சுக்கிட்டு வர்றாரு மக்களை காப்பாத்த. இன்னொரு விஷயம் சொல்றாங்க. 12 மணிக்கு இந்த வழியா போற மக்களை காப்பாத்த இப்பவும் அந்த அரச குடும்பத்து ராசா ஒருத்தர் குதிரையில வர்றதாகவும் திரும்பி செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு இவர்களை காப்பாற்ற குதிரையில் முன்னோக்கி செல்வதாகவும் ஆலமரத்திலிருந்து அகோர உருவம் வந்து இவருடன் சண்டையிட்டு அவரை கொடூரமாக கொன்று ரத்தத்தில் குளித்து உடல் உறுப்புகளை தன்மேல் போட்டுக் கொள்வதாகவும் அந்த மக்களும் அவ்வாறே கொல்லப்படுவதாகவும் பேச்சிருக்கிறது. ஆனா உண்மையா பொய்யான்னு யாருக்குமே தெரியல. நகைகள் காணாம போறதால மனிதனே செய்கிறான் என்று அரசும் நம்புகிறது. ஆனா பேய் தான் காரணம்னு சிலர், திருடர்கள் தான் காரணம்னு சிலர். ஆக பேய் இருக்கா இல்லையா? அதுவும் ஏன் இரவு மட்டும்? அதுவும் அந்த சத்தம் ஏன் 12 மணி? விட தெரியா கேள்விகள் இப்பவும். இப்ப என்ன சொல்றீங்க? பேய் இருக்கா இல்லையா? இந்த வழியில இன்னுமா போகாம நினைக்கிறீங்க என்று கேட்டார் பாஸ்கரிடம். பாஸ்கரோ திருட்டு கொலைன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். அதுக்காக பேய் பிசாசுன்னு பீலா விடாதீங்க என்றாள். அதுக்கு மேல உங்க இஷ்டம் என்றார் கடைக்காரர். ரேஷ்மியும் தன் பங்குக்கு அண்ணா காபியும் சூப்பர், கதையும் சூப்பர் என்று டீ கடைக்காரரை பார்த்து சிரித்துவிட்டு காரில் ஏறினாள். பாஸ்கரும் காரை ஸ்டார்ட் செய்ய சிறிது நேரம் இருவரும் டீ கடைக்காரர் சொன்னதை இமிட்டேட் செய்து நக்கல் செய்து வந்தனர். கார் நெருங்கி செல்ல செல்ல இருபுறமும் மரங்கள் அடர்ந்த காடாக காட்சியளித்தது. திடீரென கார் வேகம் தானாக குறைந்து அதிக பளுவை இழுப்பது போல் திணறியது. ஒரு மரக்கலையும் டமால் என்று காரின் பேனட்டின் மீது விழுந்தது. இதை சற்றும் எதிர்பாராத பாஸ்கர் பயத்தில் காரை பிரேக் போட்டு நிறுத்தினான். பின்னாடி ரேஷ்மி என்று அழைத்துக் கொண்டே திரும்பியில் ரேஷ்மி காணவில்லை. ரேஷ்மி ரேஷ்மி என்று கத்தினான். என்னங்க இப்படியா பிரேக் போடுவீங்க? எங்கேயும் போல இங்கதான் இருக்கேன். நீங்க போட்ட பிரேக்ல மொபைல் விழுந்துருச்சு. பேய் பயம் ஆரம்பமே என்றாள். பிறகு பாஸ்கரும் காரை விட்டு இறங்கி சென்று பார்த்த போது ஒரு கொடியில் சிக்கிக்கொண்டு வீலில் சிக்கியிருந்தது. பிறகு அதை நீக்கிய பிறகு காரில் ஏறி அமர்ந்து மனைவியிடம் பேச முற்பட்டான். கண்ணாடியை திருப்பி அதில் ரேஷ்மியின் முகத்தை பார்த்த போது அதிர்ந்தான். ஆம், ரேஷ்மி அந்த டீ கடைக்காரர் சொன்ன அரசனாக கையில் வாளோடும் ராஜ உடையோடும் வீற்றிருந்தாள். ஒரு ஆண்மனாக மாறி. அவள் சங்கத்தமிழில் ஏதோ சொல்ல பாஸ்கருக்கோ திரும்பி செல் என்றது மட்டுமே புரிந்தது. அதை கேட்டு அவன் விக்கித்து இருக்க ரேஷ்மியோ மூச்சரைக்கானாள். அடுத்த நொடி அரசனோ கம்பீரமாக குதிரையின் மீது ஏறி பிறகு பாஸ்கரை பார்த்து விரைவில் என்று சொல்லிக் கொண்டே குதிரையில் பறந்தான். பாஸ்கரும் காரில் அவனை தொடர நெருங்கினான். விருச்சகமாக வளர்ந்திருந்த ஆலமரத்தை. அப்போது திடீரென்று அகோர உருவம் ஆலமரத்திலிருந்து இறங்கி அரசனுடன் சண்டையிட்டது. சில நொடிகளில் அரசனின் உடல் பீத்தறியப்பட்டு தன் சுண்டு விரலால் அரசனின் தலையை சுண்ட அது பாஸ்கரின் காரின் மீது வந்து விழுந்தது. அரசனின் கண்கள் இரண்டும் பாஸ்கரை நோக்கி திரும்பி செல் என்று சொன்னவல்லவே என்று கேட்பது போல் இருந்தது. அகோர உருவமும் அரசனின் ரத்தத்தை தன்மேல் பூசிக்கொண்டு உடலை மாலையாக போட்டுக்கொண்டு காரை நோக்கி நகர்ந்தது. பாஸ்கரோ கல்லாகி இருந்தான். மூர்ச்சையில் இருந்து எழுந்த ரேஷ்மி மறுபடியும் கோமா நிலைக்கு சென்றால் வெட்டப்பட்ட தலையை பார்த்ததும்
அகோர பேயும் பாஸ்கரை நோக்கி வந்தபோது அவன் காரின் எதிரில் நின்றது. அவன் காரை சுற்றி உள்ள அனைத்தும் எரிய அவனுக்கு அவன் காருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. அவன் அகோர பேயை உச்சி பார்க்கையில் 1000 பேரை கொடூரமாக கொலை செய்யும் வெறி தெரிந்தது. உருவமோ குடல்களாகவும் இதயங்களாகவும் மார்புகளாகவும் கவரப்பட்டு இரத்தம் வடிய வடிய எத்தகைய வடிவம் என்றே தெரியவில்லை. துர்நாற்றம், அமைதி மட்டுமே உணரப்பட்டது. தேவைப்படும் போது மட்டுமே கண்ணோ காலோ கையோ மனித உருவமாகவோ பரப்பன ஊர்வன வடிவத்தை எடுத்துக்கொண்டது. ஒன்று மட்டும் உண்மை, அதை அழிப்பது என்பது அசாதாரணத்தின் உச்ச என்று புரிந்து கொண்டான் பாஸ்கர். அரசனின் தலை உருண்டு வந்து அதனிடத்தில் விழுந்தது. அதை தன் கால்களால் ஓங்கி மிதித்த போது அரசனின் கண்களோ பூந்த பனைக்கோட்டை போல் வெடித்து சிதறியது. வெற்றியடைந்தது போல் அகோர கோபத்தில் மறைந்த போது உக்கிரமாக விடமாட்டேன் என்ற உடல் மொழியை காட்டியது. சில நொடிகளில் அனைத்தும் மறைந்தது. இது உண்மையா பொய்யா என்று கூட உணர முடியவில்லை. ஆனால் பயத்தில் அவன் இதயம் துடிக்கும் சத்தம் அவன் மூச்சு காற்றை விட பலமாக கேட்டது. அவன் ரேஸ்மியை திரும்பி பார்த்தான். அவள் படித்துக்கொண்டே ஏதோ பேசினாள் சங்கத்தமிழில். அவளுக்கு என்ன ஆயிற்று என்று பதினான். ரேஷ்மி ரேஷ்மி என்று எழுப்பினான். அவள் மெதுவாக எழுந்தாள். கண்களில் கோபம் நெருப்பாக எரிந்தன. நான் உன் ரேஷ்மி அல்ல என்றாள். மறுபடியும் மயக்கமடைந்து விழுந்தாள். விக்கித்து இருந்தவன் சிறிது நீரை தெளித்தான் அவள் மீது. கண் விழித்தாள் மெதுவாக. என்னங்க, என்னாச்சு? என்ன நடந்துச்சு? பயமா இருக்கு, கிளம்புங்க என்றாள். ஆனால் அவனோ உண்மையான பிரம்மையே என்று குழப்பத்திலே இருந்தான். எங்கே அவர்கள்? எங்கே ரத்தம்? எங்கே தீ? எதற்காக இந்த சண்டை, கொலை? என்ன நடந்தது என்ற யோசனையில் மிதந்தான். நாம் ஏன் தாக்கப்படல என்று யோசித்தான். அகோரப்பை அருகில் வரும்போது ஒரு அமானுஷ்யம் அவன் காலில் நடந்தது. ஆம், அகோரப்பை அவனை பார்த்து முறைக்கவில்லை. ஏதோ நடந்திருக்கிறது பின் இருக்கையில் நம்மை அறியாமல் என்பதை உணர்ந்தான். ஞாபகப்படுத்த முயற்சிக்கையில் காரின் உள்ளே தங்க நிறமாக அனைத்தும் ஜொலித்ததை உணர்ந்தான். பின் இருக்கை கனமானதை இப்போது உணர்ந்தான். பாஸ்கர் இருப்பது அனைத்தும் உண்மையே. அகோரம் அவனை பார்த்து முறைக்கவில்லை, அது ரேஷ்மியை பார்த்துதான் முறைத்தது. ரேஷ்மியும் கட்டுக்கடங்காத கோபத்தில் அகோரத்தை பார்த்து முறைத்தாள். அவள் கோபத்தை வெளிப்படுத்த இயலவில்லை என்ற காரணத்தில் அவள் உக்கிரத்தால் காரின் பின்புறம் கோபத்தின் கணத்தால் கீழிறங்கியது. 2 டயர்களும் வெடித்தது. அவள் வேறு முடிவு எடுத்திருந்தால் பாஸ்கரின் உயிரும் பறிபோயிருக்கும் நிலைமையும் கைமீறி இருக்கும். காலமும் உகந்ததல்ல என்பதை உணர்ந்ததால் அவள் பாஸ்கரை காப்பாற்ற மட்டுமே நினைத்திருந்தாள். தற்போதைக்கு இதற்காகத்தான் அவள் மன்னர் ஊருக்கு போக வேண்டாம் என்று தடுத்து பார்த்தாள் அவனை. ஆனால் அவன் அன்பில் கட்டுப்பட்டதால் தான் பலவீனமா இருந்த போதும் செல்ல சம்மதித்தாள். பிரான்மலை அருகில் வரும்போது நிகழவிருந்த கோர விபத்தை தன் சக்தியால் ஆட்டின் மீது மோதி பள்ளமாக இருந்த வயலில் விழாமல் கனநொடையில் காரிலிருந்து இறங்கி கவிழாமல் தன் கைகளால் நிறுத்தினாள். அகோரத்தின் சதி என்பதை அவள் அங்கு நிகழ்ந்த சம்பவத்தால் உணர்ந்தாள். அங்கு ஆடு என்பதே ஒரு மாயை. உண்மையில் அது ஆடு அல்ல, அகோராவின் சித்து விளையாட்டு. அனைத்தையும் உணர்ந்தவளாய் ரேஷ்மி அல்ல என்பதையும் நினைத்த போது ஒரு முடிவுக்கு வந்தான். அமைதியாக வீடு திரும்புவதா இல்லை மன்னர் ஊருக்கு செல்வதா என்று நினைத்தான். ரேஷ்மியும் எங்க வாங்க போவோம் என்று கத்திக்கொண்டே இருந்தால் அதீத பயத்தில். 2 டயர்களும் பஞ்சரடி என்று கோபத்தில் வாய்வர ரேஷ்மியின் உருவம் நினைவுக்கு வந்தவனா? பஞ்சருமா என்று பவ்யமாக பம்பினான் பாஸ்கர். அப்போ எப்படி போறது? ஏதாவது செய்யுங்க என்றால் யோசனை வந்தவனாக இறங்கினான். நம்ம குடல் அது கழுத்துல கிடக்கும், பேசாம அப்படியே வண்டிய பஞ்சரோட ஒட்டிக்கிட்டு போயிடும்னு முடிவு செய்து 2 முறை ஸ்டார்ட் செய்து முயல 4வது முறை ஸ்டார்ட் ஆனது. போதுமுடா சாமி என்று கடவுளுக்கு நன்றி தெரிவித்துட்டு ரிவர்ஸ்லே ஓட்டிக்கொண்டு சென்றான். திரும்பி திரும்பி பார்க்கும்போது பாஸ்கருக்கு ரேஷ்மியின் மன்னர் தரிசனமே ஞாபகத்துக்கு வந்தது. எல்லா பேய்களும் நம்மள வச்சு செய்தே என்று முணுமுணித்துக் கொண்டே படபடுப்புடன் ஒரு வழியாக டீ கடை வந்து சேர்ந்தான் காருடன். டீக்கடையும் வெளிப்பக்கமாக பூட்டியிருந்ததால் காரிலிருந்து பயத்துடனே இறங்கி பார்க்கையில் டீ கடை வீட்டின் முகப்பில் கட்டப்பட்டு இருந்ததை பார்த்து மகிழ்ந்தவனாக, அண்ணே அண்ணே, டீ கடைக்காரனே என்று கத்தினான். யாரோ கத்துவதை கேட்ட கடைக்காரனும் கதவை திறந்த போது அதிர்ச்சி அடைந்தான். டீ கடற்காரில் முகத்தில் ஈ ஆடவில்லை. பாஸ்கருக்கோ நிம்மதியில் பெருமூச்சு விட்டான். ரொம்ப நன்றினே என்றான் பாஸ்கர். கடைக்காரரோ, நீங்க எப்படி பார்த்துட்டு வந்துட்டீங்களா? ஆலமரம் போனீங்களா? ஒன்னும் ஆகலையா என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தான். பிறகு யோசனை வந்தவனாக, வாங்க வாங்க உள்ள வாங்க, எனக்கு தெரிஞ்ச அந்த ஆலமரத்துக்கு போயிட்டு உயிரோட வந்தது நீங்க தான். என் வயசுக்கு நான் அந்த பக்கம் போனவங்க திரும்பி வந்து நான் பார்க்கல. ஆனா 12 மணி ஆனா ஒரு வித அசாதாரண நிலவும். இங்கிருந்து மன்னர் ஊர் வர
எங்க நாயே அடங்கி ஒடுங்கி படுத்துரும். நல்ல நேரம் 12 மணிக்குள்ள திரும்பி வந்துட்டீங்க. இல்லனா உங்க பேர் தான் வந்திருக்கும் பேப்பர்ல என்றார் கடைக்காரர். மீண்டும் தொடர்ந்தான். உங்களுக்கு எதுவும் ஆகலையா என்றான் கரிசனமாக. ரேஷ்மிடம் எம்மா தங்கச்சி ரொம்ப பயந்துட்டீங்க போல, முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு என்றே கேட்டான். பாஸ்கரோ தன் மனதுக்குள், அடே நான் தாண்டா பயந்து போய் கிடைக்கேன், பாத்ரூம் கூட போகாம என்று நினைத்து கொண்டே, அண்ணே பாத்ரூம் எங்க இருக்குன்னு கேட்டான். பாத்ரூமா தம்பி, இது கிராமம் பாருங்க, இருக்கிறதே 2 வீடுதான், பக்கத்துல குளம் இருக்கு, காடு இருக்கு, வயல் இருக்கு, வெளியில தான் கொல்லை பக்கம் தான் போகணும் என்றான் கடைக்காரன். வெளியிலயா, அடப்பாவி, இதுக்கு நான் ஆலமரத்திலே செத்து போயிருக்கலாம் போலயே, இங்க வந்து சாவறதுக்கு என்று நினைத்து கொண்டான். சரி சரி, 12 மணி ஆவறதுக்குள்ள போயிட்டு வந்துருவோம்னு. அண்ணே கொஞ்சம் துணைக்கு வரீங்களா என்று தயக்கத்துடன் கேட்டான் பாஸ்கர். டீ கடைக்காரரும் தம்பி ரொம்ப பயந்திருக்கு போயிருக்காப்ல என்று சிரித்தான். பாஸ்கரும், அடே நீ பார்த்திருந்தா அங்கேயே செத்து போயிருப்ப என்று முணுமுணுத்தான். அவளும், எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல, மயக்கம் போட்டுட்டேன் என்றாள். அண்ணே போலாமா என்றான் பாஸ்கர். தம்பி நானே என் பொண்டாட்டிய கூட்டிட்டு தான் போவேன், நீங்க வேற. ஏன்னா ஒரு தடவை இப்படிதான் தெரியாதனமா போனேன். அப்போ ஒரு மாதிரியா சத்தம், பயங்கரமா கோவமா பேசுற மாதிரி. யாரா அவன் எந்த நேரத்துல உன் குடலை எடுக்கணுமான்னு. அன்னைக்கு மறந்தவன் தான் இன்னைக்கு வர. போகவே இல்லையே என்றான் கடைக்காரன். பாஸ்கரும், சரி சரி நானே தனியா போய்க்கிறேன் என்றான். கடைக்காரரும் அவர்கள் இருவருக்கும் ஒரு அறையை தயார் செய்து கொடுத்தான். நீங்க இங்க படுத்துக்கோங்க, எது வேணும்னாலும் கூப்பிடுங்க, நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு தன் அறைக்கு நகர்ந்தான். சிறிது நேரத்தில் என்ன நினைத்தானோ ஏதோ, சரி வாங்க தம்பி போலாம் என்றான். ஆனா 10 நிமிஷம் தான் டைம் என்றான். பாஸ்கரும் சரி என்றான். இருவரும் கிளம்ப ஆயத்தமாக, ரேஷ்மி நீ தூங்கு வந்துற. சரி என்றால் இருவரும் டார்ச் லைட்டுடன் கிளம்ப, பாஸ்கர் வீட்டை விட்டு வெளியே வந்ததும் கத்திய தவளைகள், உரைத்த நாய்கள், மற்ற பச்சைகள் அனைத்தும் நிறுத்தின சத்தத்தை. நிலவு கூட மறைந்து கொண்டது என்று நினைத்தான். சிறிது தூரம் நடந்து சென்றவுடன், தம்பி அதான் நம்ம எல்லை, இங்கேயே முடிச்சுக்கோங்க, அதை தாண்டி போயிடாதீங்க என்று சொல்வதற்குள் பாஸ்கர் ஒரு காலை வைக்க ஒரு அசரி சொன்னது. வா வா, உனக்காகத்தான் காத்திருக்கிறேன், நீ வருவாய் என்று தெரியும், உன் கடைசி சொட்டு ரத்தத்தையும் எடுத்தால்தான் நாங்கள் நிம்மதி அடைவோம் என்றது. பாஸ்கரோ திகிலடைந்து நிற்க, ஒரு காலை எடுக்கும் நொடி ஒரு பெரிய உருவம் ஒன்று அவனை பார்த்து கொண்டே கடந்தது. அப்போது அவனால் பிழைத்தாள் என்று எண்ணாதே, உனக்கான நேரம் குறிக்கப்படவில்லை, அன்று வரை பொறுத்திரு, ஆனால் உனது இனத்தின் அஸ்தமனம் முடியும் தருவாயில் உள்ளது என்றது. கடைக்காரனுக்கு இது எதுவும் கேட்கவில்லை. அவனுக்கு, தம்பி டைம் ஆயிடுச்சு போலாமா, பேக்கி வந்துட போகுது என்று கூறினான். பாஸ்கரோ, அட பாவி, பேய் இப்பதானே கதை சொல்லிட்டு போகுது என்றான். என்னப்பா, ஒண்ணுமில்லனே, வாங்க போகலாம் என்றான் பாஸ்கர். இரவு 12 மணி ஆக 3 நிமிடங்கள் இருக்கும்போது இருவரும் தம் தம் அறை அடைந்தனர். பாஸ்கரும், நிச்சயமாக ரேஷ்மிக்கு ஏதோ தொடர்பு உண்டு பேயுடன், நம்மிடம் மறைக்கிறாளா, அல்லது அவளுக்கே தான் யாரென்று தெரியலையா என்ற சிந்தனையில் உறங்கச் சென்றான். ஆழ்ந்த உறக்கத்திற்கு பாஸ்கர் சென்றவுடன் ரேஷ்மி எழுந்தாள். ஆனால் ரேஷ்மியாக அல்ல, வீராயாக. தன் கணவனை காப்பாற்ற சில மந்திரங்களையும் சில வரப்படங்களையும் அவன் தலைமாட்டில் வைத்து வரைந்தாள். அப்போது அகோர பேய் தன்னிடம் பேசியதை அசை போட்டாள். என்ன வீராயி, அழைத்து வந்து விட்டாயே உன்னவனை, இக்கணமே அழித்து விட முடியும், ஆனால் இப்படி அல்ல. என் இனத்தை அழித்த உன் இனத்தை இன்னும் கொடூரமாக அழிப்பேன் உன் கோட்டையிலேயே. அன்று உன் இனம் கொண்டாடியது போல் நாங்களும் கொண்டாடுவோம் என்றது. இதை நினைத்துக் கொண்டு இருக்கையில் ஆலமரத்தின் சத்தம் அதிகமாக கேட்கத் தொடங்கியது. எண்ணற்ற குரல்களில் ஒப்பாரி, தலை தெறிக்க ஓடும் சத்தம். எங்களை விட்டுடுங்கப்பா என்று கெஞ்சியது. என் மகளை விடுங்க என்ற தாயின் அழுகை. வெட்டுப்பட்ட கைகளும் கால்களும் தலைகளுமாக எங்கும் நோக்கினும் ரத்தம். வாள்களின் சத்தமும் குதிரைகளின் சத்தமும் காதை கிழித்தது. ரேஷ்மி என்ற வீராயின் காதுகளில். கொடுமைக்கார அரசன் களிப்பிறான். அதே நொடியில் பாஸ்கரின் கனவில் அப்போது வந்தான் மன்னர் சாம்ராஜ்யின் கொடுமைக்காரன் அரசன். என்ன இது, அலறலின் ஒளி குறைவாக இருக்கிறது, இது நம்மிடம், நாம் சொல்வதை கேட்கவில்லை என்ற போது ஒருவரும் பிழைக்க கூடாது, முடித்து விடுங்கள், பிறந்த குழந்தை உட்பட என்றான். உங்களால் முடிந்தவரை கொடுமைப்படுத்துங்கள், ஒருவரும் அமைதியாக இறக்கக்கூடாது என்று ஆணையிட்டான். அப்போது ஒரு 2 மாத கர்ப்பிணி கூட இழுத்து செல்லப்பட்டாள். அவளோ அரசனிடம், அரசே நான் கர்ப்பமாக இருக்கிறேன், விட்டு விடுங்கள் என்று சொன்னாள். நாங்கள் எங்கோ சென்று பிழைத்துக் கொள்கிறோம் என்று கெஞ்சினாள். அரசனோ, அப்படியா, சரி, எங்கே உன் கணவன், அவனை கூப்பிடு, அனுப்பி வைக்கிறேன் உன்னுடன் என்றான். அவளின் கணவன் இழுத்து வரப்பட்டான் அரசன் முன். காவலர்களால், அரசே இவன்தான் என்று சொல்வதற்குள் அரசன் தன் வாளை உருவி ஒரே வீச்சில் அவன் தலையை கொய்தான்.
இப்போது இவளையும் அனுப்பி வையுங்கள் என்றான் வீரர்களிடம். முக்கியமாக அவள் குழந்தையும் என்று கரகர குரலில் சிரித்தான். அதை பார்த்த பொழுது பாஸ்கர் திடீரென்று கனவு கலைந்து தூக்கம் கலைந்து உடல் வியர்க்க இழந்தமர்ந்தான். ஆம், அம்மன்னன் தான் கலப்பரான் முற்பிறவியில் இப்பிறவியில் பாஸ்கராக. இதை கண்ட வீராயி, அரசே என்ன ஆனது என்று கேட்கும்போது பாஸ்கர் ரேஷ்மி என்று நினைத்து அதுவா என்று இவளை பார்த்து சொல்ல போக வீராயின் உருவத்தால் நம்மள கொல்ல இவ்வளவு சீக்கிரமா வந்துடுச்சா பேய் என்ற பயத்தின் நினைவிழுந்து விழுந்தான். வீராயும் ரேஷ்மியாக மயக்கமடைந்து விழுந்தாள். அதே சமயம் மன்னரில் நாய்களும் ஓநாய்களும் ஆந்தைகளும் தவளைகளும் இரவில் அலற அவைகள் சத்தம் ஏதோ ஒரு பெரும் அபாயத்தை உணர்த்துவது போல் இருந்தது. மன்னர் ஒரு பலத்த காற்றோடு அமானுஷ சத்தங்களால் அலறியது. குதிரையின் சத்தம் கேட்பது போல் இருந்தது அம்மக்களுக்கு. இரவில் மன்னர் மக்கள் தூங்கி பல வருடங்களானது. பெண்களின் சத்தமும் முதியோர் குழந்தைகளின் அழுக்குரல்களின் சத்தமும் காதை பிளந்தது. திடீரென ஒரு வீட்டின் கதவு திறந்தது. அகோர உருவம் அமைதியாக உறங்கிக் கொண்டவர்களை உற்று பார்த்தது. ஆம், ஊர் மக்கள் காணாமல் போவது அகோரத்தால் தான். மக்கள் எந்தவித கடல்களும் காப்பாற்ற இயலாத அளவுக்கு சக்தி அகோர ஆத்மா பெற்றிருந்தது. எனில் அது பல ஆத்மாக்களை ஒன்றிணைத்த உருவாகிய பலம் பொருந்திய ஆத்மாவாக உருவெடுத்திருந்தது. துர்நாற்றம் குடும்ப தலைவன் மூக்கை துளைக்க என்னவென்று முழித்தான். தன் கண்களை அடுத்த நொடியில் அவன் தலையை இழந்தான். விழித்த கண்களோடு அவன் உடலையும் இழுத்துக்கொண்டு சென்றது. இதை உணர்ந்த அவன் மனைவி எழுந்து குழந்தைகளின் வாயை பொத்தினாள். திரும்பி அந்த உருவம் அவர்கள் அனைவரையும் தன் நகங்களையே கிழித்து கொன்றது. அவர்கள் இரத்தத்தால் தன் உடலில் பூசிக்கொண்டது. உயிரிழந்த உடல்களை இழுத்துச் சென்றது தன்னுடன். ஒவ்வொரு அமாவாசை அன்றும் இந்த ஊர் மக்களை பலியிடும் வழக்கம் கொண்டது. இறந்தவன் வீட்டில் நாய் அகோரனை பார்த்து குறைத்தது பலமாக. அகோரம் கோவத்தில் அதனையும் கொன்றது. பசு, ஆடு, கோழி என அவற்றையும் கொன்று தலைகளை வெட்டி மாலையாக அணிந்து பிராணிகளின் ஆத்மாவை எடுத்துக்கொண்டு உடல்களை விட்டு சென்றது. அகோரத்தை கண்டு காகங்கள், ஆந்தைகள், வவ்வால்கள் பலமாக பயத்தில் இரைச்சலிட்டன. இரவு முழுவதும் கத்திக்கொண்டே இருந்தனர். இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்ததால் மறைக்கப்பட்ட அரச வம்ச வாரிசான பாஸ்கரின் தந்தையும் அத்தையும் அவன் தாத்தா பௌர்ணமி அன்று மந்திரங்கள் யாகங்கள் செய்து மன்னர் ஊரின் இன்னொரு வழியை உருவாக்கினர். அதில் தப்பி வந்தவர்கள் தான் பாஸ்கரின் தந்தையும் ரேஷ்மியின் தாயும். இருவரும் வெவ்வேறு இடங்களில் மனம் முடிந்து வைத்ததால் அரச வம்சமே மறைந்து பாதுகாப்பாக அண்ணனும் தங்கையும் வாழ்வார்கள் என்று முடிவெடுத்து திருமணம் செய்து வைத்தார் தாத்தா. ஆனால் சாபம் யாரை விடும்? தாத்தாவும் விபத்தில் துர்மரணம் அடைந்தார். இதற்கிடையில் தங்களுக்கு குழந்தை பிறந்தால் அவர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும் சத்தியம் செய்து கொண்டார்கள். அதே போலவே பாஸ்கரும் ரேஷ்மியும் மன்னர் குடும்பத்து வாரிசாக பிறந்து வளர்ந்து திருமணம் நடந்தது. திருமணம் நடந்து முடிந்த மறுநாள் பாஸ்கரின் குடும்பமும் ரேஷ்மியின் குடும்பமும் ஒன்றாக கோவிலுக்கு சென்று திரும்பி வருகையில் நடந்த விபத்தில் பாஸ்கரின் தந்தையை தவிர மற்ற மூவரும் இறந்தனர். தந்தையும் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் போராட தனது இறுதி நாளில் ரேஷ்மி அழைத்து சாபங்கள் பற்றியும் ஓலைச்சுவடிகள் பற்றியும் அரண்மனை பற்றியும் முக்கியமாக சமாதி பற்றியும் கூறி மன்னருக்கு மட்டும் எக்காரணத்தை கொண்டும் செல்லக்கூடாது என்று சத்தியம் வாங்கினார் ரேஷ்மியிடம். ஆனால் அவருக்கு எவ்வாறு தெரியும் இவள் வீராயி என்று? பாஸ்கரோ அதிர்ச்சியில் விழுந்து உறங்கியவர்தான். எழவே இல்லை. ரேஷ்மியும் தான். ஆனால் வீராயாக அவ்வப்போது விழித்தாள். மணித்துளிகள் சூறாவளியாய் கடந்தன. வீராயை விளக்கி நினைத்தாலும் ரேஷ்மியின் உடலும் கண்களும் ஒத்துழைக்க வேண்டுமே. அதனால் தன்னையும் அறியாமல் மீண்டும் உறக்கத்திற்கு சென்றாள். பாஸ்கரை அழைப்பது போல் அவனுக்கு ஒரு உணர்வு மெதுவாக விழிக்க நேற்று நடந்தது எல்லாம் கனவா என்று நினைத்து கொண்டு எழுந்த போது அரசன் மறுபடியும் அவன் முன் உறங்கும் நேரமில்லை, இனி காலம் கரைந்து கொண்டிருக்கிறது என்று கூறிவிட்டு மறைந்தான். இவன் யாரா மறுபடியும் என்று நினைத்தவன் சுயநினைவு வந்தவனாக பார்த்த போது அவன் இருந்த இடம் பாலடைந்த வீடாக காட்சியளித்தது. தன்னை சுற்றி போடப்பட்டிருந்த மந்திர வரைபடங்களும் அவனுக்கு ஏதோ உணர்த்தின. எழுந்தவன் நேராக டீ கடைக்காரனை காண அவனது அறைக்கு செல்கையில் அவனும் அவனது மனைவியும் நாயும் இவனுக்காகவே காத்திருந்தது போல் தயாராக இருந்தன. அவர்களை அருவமாக பார்த்ததும் பாஸ்கர் திரும்பி ஓட முற்பட டீ கடைக்காரனும் நில்லுங்க என்றான். எங்களுக்கு இடப்பட்ட கட்டளை, உங்களிடம் ஒன்றை காட்டுவதே எங்கள் பணி. அதோ அங்கு என்று கை காட்டிய இடத்தில் ஒன்றும் தெரியவில்லை பாஸ்கர் கண்களுக்கு. இனி உங்கள் கையில் என்ற பணிவுடன் வணக்கம் தெரிவித்துவிட்டு விடை பெற்றன. பாஸ்கருக்கு அனைத்தும் கனவு மாறியே தெரிந்தது. ரேஷ்மியை திரும்பி பார்த்தான். அவள் இன்னும் உறக்கத்தில். ஏதோ ஒன்றை முடிவு செய்தவனாக முன் சென்றான். பயத்துடன் அவர்கள் காட்டிய இடத்துக்கு சிறிது தூரம் செல்கையில் ரேஷ்மி அழைக்க
என்னங்க எங்க போறீங்க என்று கேட்க, எதிர்பாராத அந்த அழைப்பால் தடுமாறி அங்கிருந்த வேர் போன்ற ஒன்றை மிதிக்க, திடீரென்று கீழிருந்த நிலம் சுரங்க குழி போல் திறக்க, அதனுள் தடதடவென்று உருண்டு விழுகையில் கையில் ஒன்றை பற்றி அதை இழுத்து எழுந்து நிற்கையில் ஒரு பெரிய பாறாங்கல் உருண்டு விழுந்த சத்தம் கேட்டது. விழுந்த இடமும் சமதளவாக இருந்ததை உணர்ந்தான். இருட்டிலும் கண்களை விரித்து விரித்து பார்வையை கூர்மையாக்கி பார்த்தான். காரிருளாக இருந்தது. டீ கடைக்காரன் நம்ம சோழிய முடிக்க இங்க வர சொன்னானோ? என்ன, இதுவே ஒரு மாளிகை மாதிரி இருக்கே. இந்த இடத்தில் இப்படி ஒரு இடமா? யாருக்குமே தெரியாத போலே. முன்பின் திரும்பியவன் ஒன்றை கவனித்தான். ஏதோ ஒரு உருவம் நம்மளையே பாக்குற மாதிரி இருக்கே பின்னாடி. மெதுவா திரும்புவோம். லைட்டர் எங்க இருக்கு என்று தேடினான் தனது உடையில். மெதுவாக திரும்ப நினைக்க, ஆனால் வேகமாக திரும்பி விட்டான் பயத்தில். லைட்டரின் வெளிச்சத்தில் ஒரு வெள்ளை திரைசிலுக்குள் ஒரு உருவம் இருப்பதை போல் உணர்ந்தான். அதே சமயம் தன் தலைக்கு பின்புறம் ஏதோ உணர்ந்தவனாக திரும்ப ஒரு உருவம் கத்தியால் பாய நெஞ்சை கிழித்து சென்றது. ஹா என்று கத்தியவன் பிறகு உணர்ந்தான் தனக்கு ஏதும் அல்ல. அது பின்னால் இருந்த வெள்ளை உருவத்தின் நெஞ்சில் பாய்ந்தது. அது வெறும் வெற்று பிம்ப காட்சி என்று பிறகு உணர்ந்தான். திடீரென்று ஏதேதோ காட்சிகள் கண்முன் நடப்பது போல் உணர்ந்தான். சில உரையாடல்களும் கேட்டான். அது பழைய தமிழில் இருந்தது. வெட்டுங்கள் அவன் தலையை, கை கால்கள் உடையுங்கள், எரித்து விடுங்கள், ஒருவரையும் விடாதீர்கள் என்று அவன் காதுகளில் விழுந்தவாறு இருந்தன குரல்கள். மிக பெரிய போர்கள்ல காட்சி கண்ணில் படுகிறது. பெண்கள் பலாத்காரம் செய்யப்படும் காட்சிகளும், குழந்தைகளை தூக்கி எறியப்பட்டு நசுக்கப்படுவது போல காட்சிகளும், ஒரு பெண் வாளால் சண்டையிடுவது போலவும் கண்டான். வியர்த்தது அவனுக்கு. அந்த இரவு மறிக்க போகும் தருணத்திலும் லைட்டரை மெதுவாக மேலே உயர்த்தியவன் சில ஓவியங்களை கண்டான். அதில் மூதாதையர் அரச குடும்பத்தார் ஓவியங்கள். அரசர்கள், ராணிகள், மந்திரிகள், புரவிகள், மாளிகைகள், அதனை சுற்றியுள்ள அகழி மற்றும் ஒரு நில வரைபடம். அதில் மன்னர் சாம்ராஜ்யம் என்று ஒரு முழுமையற்ற தமிழ் எழுத்துக்களால் எழுதப்பட்டிருந்தது. அதற்கடுத்த ஓவியங்களில் அரசன் முன் ஒருவன் மண்டியிட்டு தலை வணங்குவதை போலவும் அவனை அரசன் ஆசீர்வதிப்பது போலவும் இருந்தது. அதற்கடுத்து இளவரசன் தன் ராணி மற்றும் சிறிய மகளுடன் ஒரு ஓவியம். பிறகு போர்க்கால காட்சியும், பிணக்குவியல்களும், பிணங்கள் கொண்டு செல்லப்படுவதும், குழிகள் வெட்டப்பட்டு அங்க பிணங்கள் குவிக்கப்பட்டு மண்ணால் மூடப்பட்டு சமமாக்கப்படுவதும், அதில் ஆலமரக்கன்றுகள் நடப்படுவதுமாக எதையோ விவரித்தது அவனுக்கு. பிறகு அதன் தொடர்ச்சியாக அரண்மனைக்கு முன் நுழைவாயிலில் முக்கிய தலைவர்களின் தலையில்லா உடம்புகள், கோட்டை வாயில் புறத்தில் தொங்கவிடப்பட்ட ஓவியங்களும் அவனுக்கு கிளியை உண்டாக்கின. இவ்வளவு கொடுமையான ஒரு போரா என்று நினைத்தான். அதற்கடுத்து தனியாக சில ஓவியங்கள் மிக்க வேலைப்பாடுடன் வீரியமாக வரையப்பட்டிருந்தது. இப்போது வரைந்தது போலவே அந்த ஓவியம் இருந்தது. அது திடகாத்திரமான ஆணழகனான முகத்தில் வெட்டுக்காய தளமுடன் வாளுடன் மறு கையில் தலையிடும் திமிரு நின்றது ஓர் ஆணின் ஓவியம். ஆனால் அவன் உற்று பார்த்த போது அந்த ஓவியம் போர்க்களத்தில் உள்ள அரசனை வெளிப்படுத்தியது. உடல் முழுவதும் இரத்த கரையாகும். எதிரே பல உடல்கள், தலைகள் துண்டிக்கப்பட்டும் கிடந்தன. இன்னொரு ஓவியம் அவனை திகைக்க வைத்தது. அது மக்கள் எலும்புகள் தோலுமாக மாடுகள், ஆடுகள் என வகைத்தொகையில்லாமல் வீழ்ந்து கிடந்தன. பிறகு ஒரு பெண்ணும் அதே உக்கிரத்துடன், ஆனால் அருகில் ஒரு விதமான உருவம். ஆம், அவன் கண்ட அதே அகோரம். பிரமித்து நின்றான். அப்போது அவனை இடமறித்தது ஒரு குரல். உள்ளே வாருங்கள் என்று அழைத்தது. இது அந்த அரசனின் குரல் போன்றே இருந்தது. திடுக்கிட்டவனா திரும்பி பார்க்க அதே அரசன் ஆலமரத்தில் எச்சரிக்கை செய்தவன். இந்த குகையில் இந்த அரசனா என்று தடுமாறியவன் தயங்கி தயங்கி அவனால் திறக்கப்பட்ட குறுகிய சுரங்க வழியில் சென்றான். அப்போது ரேஸ்மியின் ஞாபகம் வர, ரேஸ்மி என்று பாஸ்கர் அழைக்கும். அரசனோ அமைதி அமைதி, இது அதற்கான நேரம் அல்ல என்றான். நில்லுங்க, நீங்க யார் என்று கேட்டான் பாஸ்கர். அதற்குத்தானே உங்களை இங்கு வங்க வைத்தேன். வாருங்கள், எல்லாம் தெரிய வரும் என்றான் அரசன். அவன் லைட்ரும் அணைந்த நேரத்தில் தானாக இருந்தன தீப்பந்தங்கள். தங்க கலரில் ஜொலித்தது அந்த அறை. ஆயுதங்களும் கேடயங்களும் ஈட்டிகளும் வாட்களுமான ஒரு புறம் நிறைந்து கிடக்க அதை பார்த்தவாறே வியப்பில் நகர்ந்து கொண்டிருந்தான். இறுதியில் அந்த அறை வந்தது. முழுவதும் மந்திர பொருட்களால் பாதுகாப்பாக அடைக்கப்பட்டு இருந்தது அந்த அறை. மஞ்சளும் குங்குமமும் மஞ்சள் கயிறுகளும் ஒரு பாறையில் பூசப்பட்டும் கட்டப்பட்டும் இருந்தன. சில செடிகளும் சில ஜந்துக்களும் அந்த இடத்தில் காட்சியளித்தன. அரசனோ, இதோ உங்கள் கேள்விக்கான பதில் என்று ஒரு பாறையை காண்பித்தான். பாஸ்கரோ என்ன அது என்று கேட்க, அரசனோ உள்ளே அகோரனை அடைக்க தேவையான ஆயுதம் என்றான். ஆமா, அதை ஏண்டா என்னைய சொல்ற? நீ சொல்றத பார்த்தா நானா என்று வியப்பில் கேட்க, ஏன் நான் என்று வினாவினான் பாஸ்கர்.
உங்களுக்காகத்தான் பல வருடங்களாக இதை பாதுகாத்தோம். காலம் வரும் வரை காத்திருந்தோம் என்று கூறினான். அதே நேரத்தில் ரேஷ்மியோ ஐயோ என்னங்க என்னங்க என்று கத்தினான். பாஸ்கரன் குரல் மட்டும் பதிலளித்தது, அங்கே இரு, வந்துடுறேன் என்று. அது பாஸ்கர் அல்ல, அரசன் அவனின் குரலில் பதிலளித்தான். அரசன் விவரிக்கத் தொடங்கினான் பாஸ்கருக்கு. மன்னர் சாம்ராஜ்யம், ஆம், இயற்கையின் அத்தனை அழகும் ஒரு சேர படைக்கப்பட்ட சாம்ராஜ்யம் அது. ஒரு பேரரசர் அவதரிக்கும் முன் ஆட்சி புரிந்த மன்னர்கள் மன்னரை குறுநில அரசராக ஆட்சி புரிந்தனர். அன்று பௌர்ணமி நாள் நிலவு முழுவதுமாக தன் அழகை காட்ட அனைத்து நட்சத்திரங்களும் சந்தோஷத்தில் சிரிப்பது போல் ஜொலிக்க சுப தினத்தில் கலைபிரான் அரசன் முதலாம் வர்மனுக்கு குந்தல தேவிக்கும் பிறந்தார். அன்று முதல் மன்னர் உச்சாணியின் புகழுக்கே சென்றான். அதன் பிறகு கலிபிரானுக்கு தமையனாக இளவரசர் உதிரர் பிறந்தார். வருடங்கள் கடக்க கலிபிரரும் உதிரனும் பல போர்கள் அண்டை நாட்டின் மீது தொடுத்து வெற்றி கண்டு தன் நாட்டுடன் இணைத்து யாரையும் கொடுமைப்படுத்தாமல் தோற்ற அரசனையே அரசனாக நியமித்து கப்பம் மட்டும் செலுத்த சொன்னார்கள். மற்ற அடிபணிந்த அரசுகளும் செல்வங்களை அள்ளி கொடுக்க சொலித்தது மன்னர் சாம்ராஜ்யம். சிற்றரசு பேரரசாக மாறியது. இவ்வளவு இருந்தும் மன்னர் சாம்ராஜ்யம் தனக்கு அருகில் இருக்கும் கோசலை சிற்றரசின் மீது படையெடுக்கவில்லை. ஏனோ கலிபிரானுக்கு ஒரு பிரியம் கோசலை சிற்றரசு மீது. அவ்வளவு பச்சை பசேல் என்று பசுமையாக காட்சியளிக்கும் இயற்கை தேவதை அது. தன் அரண்மனை கரையில் உள்ள பிரான்மலை உச்சியில் இருந்து பார்க்கையில் அவ்வளவு அழகு கோசலை. இதனாலேயே பிரான்மலை உச்சியில் சிறு மாளிகை எழுப்பி அமைதி தருணங்களை வந்து ரசிப்பதுண்டு. ஒரு நாள் தமையன் உதிரன் கலிபிரானும், அரசே, உங்க ஆசையை நிறைவேற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்க. எங்களுக்கு தேவையானவை எல்லாம் நாங்கள் கேட்காமலே நீங்கள் அருளும் போது நாங்களும் உங்களுக்கு கடமைப்பட்டுள்ளோம். ஆகவே உத்தரவிட்டால் கோசலை சிற்றரசரம் பேசி அங்கே கடம்பவன காட்டுக்குள் ஒரு மாளிகை எழுப்புகிறோம். நீங்களும் ஓய்வு காலங்களில் அங்கே அமைதியாக இளைப்பாறலாம் என்றான். கலிபிரானோ சற்று தூரத்தில் இருந்து பார்த்தால் அது அழகாகத்தானே இருக்கிறது. அதனால்தான் கோசலையின் மீது போர் தொடுக்க விரும்பவில்லை. கலிபிரானுக்கு மனதில் ஓர் ஓரத்தில் ஒரு ஆசை துளிர்ந்தது. தந்தையின் எச்சரிக்கையை மீறி ஆகட்டும், உங்கள் விருப்பம் என்றான். ஆனால் அன்பின் வழியில் என்றான். முன்பிருந்த கோசலை அரசு மோதல் போக்கைத்தான் கடைபிடித்தது. வர்மன் காலத்திலேயே தந்தை வர்மனும் கலிபிரனும் அந்த தேசத்தை தொட வேண்டாம், அது நமக்கு நல்லதல்ல என்று நம் மூதாதையர்கள் சொல்லி சென்றுள்ளனர். அதனால்தான் நாம் அந்த தேசத்தை எதுவும் செய்யவில்லை. நீயும் அவ்வாறே நடப்பாய் என்று நம்புகிறேன் என்றாள். அதனால்தான் கலிபிரான் பிரான்மலையில் சிறு மாளிகை அமைத்து அழகை ரசித்தார். தமையனுக்கு மனம் முடித்து வைத்தவர் தனக்கு மனம் முடிப்பதில் நாட்டம் இல்லை என்பதால் தனிமையாகவே வாழ்ந்தார். ஆனால் தன் தனிமையின் மகள்தான் அவரது பொழுதுபோக்கு. இருவரும் பிரான்மலையின் உச்சியில் நேரம் போவதை தெரியாமல் பொழுதை கழித்தனர். அவள் பெயர் பார்கவி. பார்கவிதான் அவர் உலகம். அவளுக்கு சிலை செய்வது, எழுதுவது, வில் பயிற்சி என சகலத்தையும் கற்றுக் கொடுப்பார் கலிபிரான். இதனால் திருமணத்தின் மீது ஒரு நாட்டம் இல்லாமல் போனது. உதிரனும் தன்னுடைய சிறு படையை அழைத்து சென்றான் கோசலை சிற்றரசனை சந்திப்பதற்கு. எல்லைக்கு சிறிது தூரத்திலே படையை நிறுத்திவிட்டு உதிரனும் பாதுகாப்புக்கு மூவருமாக கோட்டைக்குள் சென்றனர். கோசலையின் அரசன் முத்தாரனுக்கு தகவல் வர சந்திக்க சம்மதம் தெரிவித்தான். படை வீரர்களோ அனைவரையும் ஆஜான பாகு போல காட்சியளித்தனர். வாட்களும் விற்களும் வித்தியாசமாக இருந்தன. இதுவரை கண்டிராதவை. நிச்சயம் இழப்புகளை ஏற்படுத்தும் வல்லமை அந்த ஆயுதங்களுக்கு. அவர்கள் யாரையும் தொந்தரவு செய்வதில்லை. ஆனால் மீறினால் மரணமே பரிசாக கொடுத்தன. மந்திர தந்திரங்களுக்கு பெயர் பெற்றவர்கள் என்ற பெயரும் உண்டு இவர்களுக்கு. அதையெல்லாம் பார்த்து கொண்டே சென்றவன் கோட்டையை நெருங்கியதும் அமைதியாக நின்றவன் கோட்டையின் அமைப்பை பார்த்தான். பலமான கோட்டை அது. எதிரி வெல்வது என்பது மிக கடினம். அந்த கோட்டை வெளியே தெரிய வாய்ப்பே இல்லை. முழுவதும் பாதாள கோட்டையாகவே இருந்தது. உள்ளே சென்றவன் அரசன் முத்தாரன் வருகைக்காக நெடுநேரம் காத்திருந்தான். உதிரனுக்கு கோபம் தலைக்கேறியது. ஒரு சிற்றரசன் என்னை அவமதிக்கிறானா என்று. முத்தாரன் அங்கே வர உதிரனோ, நீ தானே அந்த அரசன் என மனதுக்குள் பொங்க, முத்தாரனோ சொல்லுங்க, என்ன வேண்டும் என அதட்டும் தோணியில் கேட்க, அவனோ கோபம் வந்ததை அடக்கி, எங்கள் பேரரசருக்கு உங்க கடம்பவன காட்டில் ஒரு சிறு மாளிகை இங்கு எழுப்ப உங்களிடம் அனுமதி பெற வந்தோம் என்றான். முத்திரனோ, ஏன் உங்கள் நாட்டில் இடம் இல்லையா என நக்கலாக கேட்க, உதிரனோ, விருந்தாளியாக வந்ததனால் அமைதி காய்க்கிறேன், இல்லையே என்று உரும, முத்தாரனோ யாரிடத்தில் வந்து கூச்சலிடுகிறாள் என்று அதட்டினான். உதிரனோ, உனக்கு அவகாசம் கொடுக்கிறேன், நல்ல பதிலாக அனுப்பு என்று கூறிவிட்டு நகர முற்பட, முத்தரனோ, இதோ முடிவு, முடியாது, தாமதிக்காதே, சென்று விடு, இல்லையில் உன் சிரத்தை உன் கைகளுக்கு பரிசாக அளிப்பேன் என்றான். கலிபிரனுக்காக அமைதி காப்பேன் என்று வாக்குறுத்தி கொடுத்ததால்
உதிரன் உக்கிரத்தை அடக்கிக் கொண்டு கோபத்துடன் ஓங்கி ஒரு காலை தரையில் மிதிக்க கோட்டையாடியது போல் இருந்தது. அப்போது முத்தாரனின் இளைய மகள் தன்னை பார்த்து கொண்டே இருப்பதை உணர்ந்தான். ஏனென்றால் முத்தாரனின் முன் இவ்வளவு தைரியமாக யாரும் பேசியதில்லை இதுவரை. அவன் கம்பீர அழகில் மயங்கினாள் செல்லாயி. அவன் கோட்டையை விட்டு வெளியேறும் வரை பார்த்து கொண்டே இருந்தாள். உதிரனுக்கு கோபத்திலும் அவள் அழகில் மயங்கியதில் அமைதியாக மன்னருக்கு வந்து சேர்ந்தான். களபிரனும் அமைதியாக நடந்ததை கூறினான். களபிரனுக்கு இது அவமானமாக தோன்றியது. ஒரு சிற்றரசனுக்கு இவ்வளவு அகம்பாவமா என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டான். முதிரா, விடு, பரவாயில்ல, போர் தற்போது வேண்டாம், அமைதி கொள் என்றான் களபிரான். ஆனால் மனதிற்குள் தன்னையும் தன் அரசையும் தமையனையும் அவமானப்படுத்தியதை வெறுத்தான். அமைதியாக கேட்டால் எதுவும் கிடைக்காது போல என்று நினைத்து கொண்டான் களபிரான். உதிரனுக்கோ மனம் அமைதி பெறவில்லை. முடிவெடுத்தான் கோசலைக்கு முடிவு கட்ட. அதே தருணம் உள்நாட்டிலும் களபிரான் ஆட்சிக்கும் ஊறு விளைக்கும் ஒரு எதிரி கும்பல் சமயம் பார்த்திருந்தது. இருவரையும் கொன்று ஆட்சியை கைப்பற்ற உதிரன் ஒற்றர்களை அனுப்பி கோசலையை வேவு பார்த்தான். அதே தருணத்தில் செல்லாயை காண துடித்தான். இடையில் உதிரனை வேவு பார்க்க சென்று செல்லாயையும் காண விரும்பினான். கோட்டை சுவற்றின் அருகிலிருந்து மதிலில் ஏறி பார்த்தவனுக்கு வியப்பு. தனியாளாக ஒரு பெண் 10 ஆண்களை புரட்டி எடுப்பதை எந்தானும் அவளுக்கு ஈடு கட்ட முடியவில்லை. வாழ்வீச்சிலும் வேகம், அம்பெய்வதிலும் வேகம், சாகசக்காரியாக இருந்தார். முத்தாரன் சிறு பெண்களை படையொன்றும் வைத்திருந்தான். ஒவ்வொரு பெண்ணும் 2 ஆண்களுக்கு சமம் போல வீரத்தில் காட்சியளித்தன. இப்போது உணர்ந்தான் உதிரன் முத்தாரனின் பிரம்மாஸ்திரம் எது என்று. அந்த பெண்கள் மறைமுகமாக தாக்கும் பொரிலா படையை போல் பயிற்சி பெற்றவர்கள் என்பதை கண்டுணர்ந்தான். அப்போது செல்லாயி அழகிய பதுமையாக தோழிகளுடன் காட்டுக்குள் வருவதை பார்த்தான். ஆஹா, இதுதான் தருணம் என்று முடிவு செய்து ஒரு தந்திரம் செய்தான். அந்த தந்திரமும் பழித்து அதுவே முதல் தனிமை சந்திப்பை உருவாக்கி காதலை வலிக்க செய்தது. இப்படியே காதல் தொடர்ந்தது. மறுபுறம் திட்டத்தையும் தீட்டினான் உதிரன். ஒரு நாள் கோசலை கோட்டுக்கு வெளியே குழுக்களாக தங்கியிருக்கும் அவன் படைவீரர்களை தாக்கி கோட்டையை முற்றுகையிட முடிவு செய்தான் உதிரன். அவர்கள்தான் தோற்றத்தில் விவசாயிகள் போல் மாறி விவசாயம் செய்து வந்தன. குடும்பமாக வசித்தன. இவர்களை அழித்தால் கோட்டை நம் வசம் என்று முடிவு செய்தான் ஒரு நாளை. அதே திட்டத்தில் அவன் கூட இருந்த எதிரியும் ஒரு திட்டம் தீட்டியதை உதிரனை தீர்க்க செல்லாயி தன் அக்காள் வீராயிடம் தன் காதலை பற்றி சொல்ல அவ்வளோ திடுக்கிட்டவளா சுதார்த்தவன். பிறகு சொன்னாள், நீ ஒரு குழந்தை செல்லாயி, காதல் கண்ணை மறைக்கும் வயது உனக்கு. அவன் வேற்று நாட்டவன், அவன் திட்டம் தெரியாது நமக்கு, புரிந்து கொள் என்றாள். சில நாட்கள் கடந்தன. செல்லாயின் பிடிவாதத்தை உணர்ந்த வீராய், சரி பார்ப்போம், ஆனால் தந்தை எவ்வாறு சமாதானம் செய்வது என்று தெரியவில்லை என்றாள். செல்லாயும் அக்கா என்றாள். அக்காதான் என்று தனது அம்மா இல்லாத குறையை வீராயிடம் போக்கிக் கொண்டாள். புறாவின் மூலம் தூது அனுப்பினாள் சந்திப்பதற்காக அதே நாளில். நாளை அவர்கள் திட்டம் தீட்டிய நாளும் அதுவே. உதிரனோ காதல் மயக்கத்தில் போரை தடுக்க முயல, ஆனால் கைமீறி போயிருந்தது அனைத்தும். சரி ஆகட்டும், பார்ப்போம் என்று முடிவு செய்தான். திட்டப்படி நாளை அதிகாலை தாக்குதல் முடிவு செய்யப்பட்டது. படைகளை நள்ளிரவே தயார் செய்து முதலில் இவர்களை குடும்பமாக முற்றுகையிட திட்டம். அப்போதுதான் ரத்தம் சிந்தாமல் சரண் அடைவார்கள் என்பது உதிரனின் திட்டம். அதிகாலையும் வந்தது. சத்தமே இல்லாமல் கோட்டைக்கு வெளியில் காட்டுக்குள் தூரத்தில் இருந்த குடும்பங்கள் அனைத்து முற்றுகையிடப்பட்டன. அனைத்து குடும்பங்களும் சரணடைய வற்புறுத்தப்பட்டன. ஆனால் சிலர் எதிர் தாக்குதல் நடத்த முற்பட வலுக்கட்டாயமாக பணிய வைக்கப்பட்டன. உதிரனின் சொந்த பகையாளி தன் சக படைவீரனை தானே கொன்று அவர்கள் மீது பழியை போட, மறுபடியும் பகையாளியே ஒரு கூடாரத்துக்குள் நுழைந்து எதிரியை கொன்று அவன் மனைவியை பலாத்காரம் செய்து கொன்றான். இதனால் முத்தாரன் படைவீரர்களும் உயிரை துச்சமென சண்டையிட முயல போர் உக்கிரமானது. அநேக வீரர்களின் தலைகள் உருண்டு விழுந்தன. செய்தி கோட்டைக்குள் பரவ முத்தாரன் வீரர்களும் மறைந்திருந்து தாக்க அம்புகளை எய்ய உதிரனின் படையும் இழப்புகளை சந்தித்தது. கோபமடைந்த உதிரனின் வீரர்கள் கண்ணா பின்னாவென்று வெறித்தனமாக போரிட்டன. கண்ணில் பட்டவர்களை கொன்று குவித்தன. பெண்களையும் தூக்கிச் சென்றன. பலர் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டன. அழுது கொண்டு பயந்து ஓடிய குழந்தைகளின் தலையும் துண்டாகின. உதிரன் குதிரையில் பலமாக போரிட்டுக் கொண்டிருந்தான். 2 கைகளில் வாள் வைத்துக் கொண்டு பலர் நெஞ்சில் சொருகினான். முத்தாரன் வீரர்களின் தலைகள் பல உருண்டன இவன் கையால். இதனால் 2 கோட்டைகளின் வாயிற்கதவுகள் இவனது ஆளுக்கைக்கு வந்தது. ஆனால் உள்ளே செல்ல முற்படவில்லை. கோசலையின் கொரில்லா பெண்கள் படை மாறுவிடத்தில் காட்டுக்குள் போது சபலத்தை உருவாக்குவது போல் நடித்து உதிரனின் வீரர்களை கொன்றனர். ஆங்காங்கே வேல்களுடன் பலமாக குத்தி தள்ளினர். குறுகிய இடமாததால் கதிரவன் படை பலத்த இழப்புகளை சந்தித்தது.
இதையெல்லாம் அறியாத செல்லாயி வழக்கமான இடத்தில் காட்டின் நடுவில் காத்து கொண்டிருந்தாள் உதிரனுக்காக. உதிரனோ போரின் முகம் மாறிவிட்டதே என்று அவனும் உக்கிரமாகி இரத்த வெறியானது. கோசலின் படைத்தளபதிகளில் ஒருவன் உதிரனையே திகைக்க வைத்தான். ஏதோ மந்திர சக்தி உள்ளது போல் பல பேரை தூசம் பண்ணினான். இவனிடத்தில் உதிரனே தடுமாறினான். அவன் கைதான் பலம் என்று உணர்ந்தவனாக மொத்த பலத்தையும் திரட்டி தன் வாளால் அவன் கேடாயத்தை ஓங்கி அடைக்க, படைத்தளபதி தடுமாறிய நேரத்தில் உதிரனின் வாள் அவன் கைகளை பதம் பார்த்தது. மறுநொடியே தலையையும் பதம் பார்த்தது. உதிரன் தன் படையை கிராமங்கள் பக்கம் செலுத்தி முன்னேற அங்கே அவன் கண்ட காட்சி அவனுக்கே மூச்சு விட முடியாத அளவுக்கு திணறினான். பல பெண்களின் உடல்கள் அலங்கோலமாக கிடந்தன. குழந்தைகள், முதியவர்கள் என கொடூரமாக கொல்லப்பட்டு கிடந்தன. இதை உதிரன் எதிர்பார்க்கவில்லை. பதிலுக்கு முத்தாரனின் படைகளும் மன்னரை சேர்ந்த கிராமங்களை தாக்கி அழித்தன. அங்கு கர்ப்பிணி பெண்கள் கூட கொடூரமாக கொல்லப்பட்டு கிடந்தன. ஒரு கர்ப்பிணியின் வயிறு கிழிக்கப்பட்டு 7 மாத சிசு வெளியில் இழுக்கப்பட்டு தலை வெட்டப்பட்டிருந்தது. முதியவர்களின் உடல்களை 2ஆக கிழிக்கப்பட்டிருந்தன. கை கால்கள் வெட்டப்பட்டு தலையில்லாமல் கிடந்தன. சிறு சிறு நிலங்களும் இரத்தத்தில் மிதப்பது போல் இருந்தது. இதே போல் மன்னர் படையும் செய்திருந்ததை பார்த்த உதிரன் தம் படை இவ்வாறு செய்யாதே என்று உணர்ந்தவன் தன் படையோடு விதுரன் வந்தது ஞாபகத்துக்கு வந்தது. அவன்தான் செய்திருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு வேறு மேலும் ஏறியவனாக அவனை நோக்கி குதிரையை செலுத்தினான். விதுரன் சென்ற இடங்களெல்லாம் தீக்கரையாகி இரத்த கடாகம் மிதந்திருந்தது. உதிரனும் குதிரையை வேகமாக செலுத்த வழியில் தன் படை வீரர்கள் பெண்களை பலாத்காரம் செய்வதை பார்த்தான். குதிரை வலப்பக்கம் திருப்பிச் சென்று ஒரே வீச்சில் 3 தலையும் துண்டாக்கினான், தன் படை வீரர்கள் என்றும் பாராமல். திட்டத்தின் போது தெளிவாக விளக்கியிருந்தான். படை வீரர்களுடன் மட்டுமே போர், பெண்களோ குழந்தைகளோ முதியர்களோ தாக்கப்படக்கூடாது என்று. குதிரையை மேலும் செலுத்தியவனின் காதில் பழக்கப்பட்ட குரல் விழுந்தது, காப்பாற்றுங்கள் என்று. படையை கிழக்கு பக்கம் செல்ல ஆணையிட்டான். குரல் வரும் திசையை நோக்கி சென்ற போது அங்கே ஒரு பெண் கொடுமையாக விதுரன் மற்றும் அவன் படைவீரர்களும் செல்லாகிய இதை கண்டு பொறுக்காதவனாக குதிரையில் இருந்து குதித்த உதிரன் 2 வாள்களையும் எடுத்து அங்கிருந்த விதுரன் மற்றும் 6 வீரர்களையும் சராமாரியாக வெட்டி தள்ளினான். இதில் விதுரன் 2 கையும் துண்டானது, சிலர் தலை துண்டானது, சிலர் தலை 2ஆக பிளந்தது. அதே நேரத்தில் வீராயும் அவள் படையும் மேற்கு பக்க கிராமத்தில் நடந்த சண்டையில் தீவிரமாக போரிட்டது. வீராயி உடையெங்கும் இரத்தத்தில் அபிஷேகம் செய்தது போல் இருந்தது. வீராயை அம்பில் குறிவைத்த இருவரை அம்பு இவளை தாக்கும் முன்னரே இவள்வாள் அவர்களது நெற்றியில் இறங்கியிருந்தது. திடகாத்திரமான உதிரனின் முக்கிய தோழன் வீராயுடன் வாழ்வாச்சில் திணறி அடிக்க, வீராயும் கேடத்தை தூக்கி எறிந்து விட்டு ஒற்றை வாளுடன் அவனுடன் மல்லு கட்டினாள். 2 புறமும் மாறி மாறி கால்களை வைத்து அவன் பார்வையை ஏமாற்றி அவன் வலது கையில் வெட்ட சுதாரிப்பதற்குள் இடது கையை இழந்தான். அடுத்த நொடி நேராக தலையில் இறக்கினாள் வாளை. படைத்தலைவன் இல்லாத உதிரனின் படை சிதறியது. செல்லாய் 2 கைகளால் எடுத்து மடியில் படிக்க வைத்தவன், என்னை மன்னித்து விடு செல்லாய் என்று கதற, ஏன் இந்த போர், ஏன் இந்த அவசரம்? சுமூகமாக வருகின்ற வேளையில் உன்னோட வாழ நினைத்து ஆசையாக வந்த எனக்கு இதுதான் பரிசா என்று கேட்டவளுக்கு பதில் சொல்ல முடியாமல் துடித்தான். இவர்கள் இருவரையும் முத்தாரனின் படையுடன் பார்த்து விரைந்து அவனுக்கு தகவல் கொடுத்தான். கோபத்தின் உச்சிக்கு சென்றவன் படைகள் அனைத்தையும் கோட்டைக்குள் வர உத்தரவிட்டான். இனி ஒருவரும் உயிரிழக்க கூடாது, நம் பக்கம் மன்னர் மண்ணாக சபதம் எடுப்போம் என்றான் முத்தாரன். செல்லாயியை பார்த்து கூனி குறுகி பதில் ஏதும் சொல்ல முடியாமல் தூக்கிச் செல்ல முற்பட, வேண்டாம், நான் பிழைப்பது அரிது, நீங்க தந்த பரிசுக்கு மிக்க நன்றி, இதற்கு நானே என்று சொன்ன போது அதற்கடுத்த வார்த்தைகள் காற்றில் கரைந்து போயின. என்று விண்ணை நோக்கி கத்தியவன் அவள் கண்களை மூடி நெற்றியில் முத்தமிட்டான். திரும்பி பார்த்தவன் குற்றியூராக இருந்தவளை தலையிலே வெட்டி அனுப்பி வைத்தான். உணங்கி கிடந்த விதுரனின் 2 கால்களையும் பிடித்து இழுத்துச் சென்று பழங்கொண்டு உடலை இழுத்து ஓங்கி ஓங்கி மரத்தில் வெளுத்தான். 2வது முறை தலை சிதற அவன் மூச்சு நின்றது. சிறிது கணம் அமைதியாக நின்றவன் பிறகு செல்லாயியை நோக்கி ஓடினான். அதே நேரம் செல்லாய் இருந்தது முத்தரனுக்கு தெரியவர தன் மகள் கொல்லப்பட்டதற்கு முத்தரன் பழிக்கு பழி வாங்க நினைத்து அவர்களது பெண் பிள்ளைகளை கவர்ந்து வர ஆணையிட்டான். அதோடு அவர்களின் கிராமங்களையும் அவர்கள் செய்ததை விட கொடுமையாக சூறையாட உத்தரவிட்டான். ஆனால் அதற்கு முன்னரே அவனது படைகள் ஆரம்பித்து விட்டன அட்டூழியங்களை மன்னர் படைக்கு நிகராக. போரை பற்றிய தகவல்களை வீரர்கள் மூலம் அறிந்த களிப்பிரான் தனது படை வீரர்களின் இழப்பைக் கண்டு ஆத்திரமும் துக்கமும் அடைந்தான். எங்கே உதிரன் என்று கேட்டான் களிப்பிரான். ஒற்றனோ அரசோ அவர்களது வீரர்கள் எல்லாம் பின்வாங்கி விட்டனர் என்று நடந்தது எல்லாம் கூற, களிப்பிரானுக்கோ நம் படையை கொடுமைகளை கட்டவிழ்த்து என்று அதிர்ச்சியாளனான். யார் உத்தரவிட்டது என கேட்க, ஒற்றனோ அரசே அது அது என்று கூற தயங்க,
தங்கள் அரசவம்ச சொந்தங்கள் 10 பேர் என்று கூறினான் பெயர்களுடன். அதில் முக்கியமானவன் விதுரன் என்று கூற அதை கேட்ட களபிரன் அதிர்ச்சி அடைந்தான். அரசே, விதுரனும் மற்ற மூவரும் இளவரசர் உதிரன் கொல்லப்பட்டு விட்டனர் என்றான் வீரன். உதிரன் எங்கே என்று களபிரன் திரும்ப கேட்க, அரசே, அது என்று அவனது காதல் முதல் செல்லாயை கொலை வரை சொல்லி முடித்தான் ஒற்றன். அமைதியாக கேட்ட களபிரன் முதல் மந்திரிடம் கோட்டையின் பாதுகாப்பை பலப்படுத்த ஆணையிட்டான். கொடிகளுக்கும் எச்சரிக்கை செய்யுங்கள், விரைவில் உதிரனை திரும்ப அலையுங்கள், இறந்த படை வீரர்களுக்கு தக்க இறுதி மரியாதை அழியுங்கள் என்று கூறிவிட்டு விறுவிறுவென்று நடந்தான் அந்த புறத்திற்கு. அதே நேரத்தில் பிரான்மலை மாளிகையிலிருந்து அரண்மனைக்கு வந்து கொண்டிருந்த உதிரனின் மகள் பார்கவியும் அவனது மனைவி வலசலையும் முத்திரனின் படை வீரர்கள் இருவரையும் கடத்தினர். மற்ற தொழில்களையும் காவல் வீரர்களையும் கொலை செய்து பெண்களை வன்புணர்வு செய்தனர். உதிரனோ செல்லாயை தன் இரு கரங்களால் ஏந்தி நடக்க முயல மரத்தின் மறைவிலிருந்து ஒரு அம்பு சர்ரென்று வந்து அவன் நெஞ்சுக்குள் நுழைந்தது. மறுநொடி மேலும் 2 அம்புகள் தோள்பட்டையிலும் கழுத்திலும் இறங்க வலி தாங்க முடியாமல் அதே இடத்தில் செல்லாயின் உடலை கீழே விடாமல் வலியோடு முட்டி 2 முடையும் அளவு மண்டியிட்டான். அவன் கண்முன் அண்ணன் அரசன் களபிரான் வந்து போனான். அண்ணா என்றான் மனதுக்குள். அழைத்தான் முதல் முறையாக. ஆம், களபிரனை அண்ணா என்று அவன் அழைத்ததே இல்லை சிறுவதிலிருந்து இன்று வரை. தன்மேல் அவ்வளவு அன்பு வைத்திருந்த அண்ணனை மகள் பார்கவியை தான் வளர்த்ததை விட அண்ணன் தான் வளர்த்தான் என்னால் போதுமளவு அன்பு காட்ட முடியாமல் போனதே. மனைவி வலசை என நினைத்த போது இன்னொரு அம்பு அவன் மார்பில் நடுவில் பாய்ந்து அவன் மூச்சு காற்றை பிரித்தெடுத்து உடம்பிலிருந்து. கோசலையின் படை வீரர்களோ செல்லாயினுடைய தோணியில் எடுத்துச் செல்ல உதிரனின் உடலை அவன் காலில் கயிறு கட்டி குதிரை மூலம் தரதரவென்று இழுத்துச் சென்றன கோசலையின் கோட்டைக்கு. செல்லாயின் உடலை பார்த்து கதறி அழாமல் அருகில் இன்று வெறிக்க வெறிக்க பார்த்தால் வீராயி. உதிரனின் உடலை இழுத்து வந்து போட்டனர் நுழைவாயிலில். இழுத்து வந்ததில் உதிரனின் முகம் சிதைந்து போயிருந்தது. மார்பு கால் பகுதியில் ஆடைகள் கிழிந்து ரத்தம் வழிந்தோடியது. யார் இவன் என்று கேட்டால் வீராயி. இவன்தான் மன்னரின் இளவரசன் உதிரன். சிறிய இளவரசியே என்று மேலும் சொல்ல முடியாமல் தடுமாறினான். ஏன் தடுமாற்றம், சொல்லுங்கள் என்றால் வீராயி. இவனும் இவனது படை வீரர்களும் இளவரசியை சிதைத்து விட்டார்கள் என்று கூற, வீராயி காதல் என்ற பெயரில் கபட நாடகம் ஆடி என் தங்கையை கற்பழித்து கொன்று என் மக்களை நசுக்கிய உனக்கு என்ற கோபத்துடன் வீரன் வைத்திருந்த வாளை உருவி உதிரனின் தலையை வெட்டினாள். அவளின் கோபம் உதிரன் உயிரோடு இருந்தால் இன்னும் கொடூரமாக கொல்லப்பட்டிருப்பான் என்று அவள் கண்கள் காட்டியது. முத்தாரனோ கண்களில் நீர் வடிய தன் செல்ல மகளின் முகத்தை பார்த்து அழுதான். மன்னரின் அழிவே உன் சாவுக்கு பரிகாரம் என் தாயே, அதை நிறைவேற்றியே தீருவேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாவது மன்னர் அரச வம்சம் மண்ணாகும் வரை ஓய மாட்டேன் என்று சபதம் எடுத்தான். கோசலையின் அரசன் முத்தாரனோ, தளபதி அனைத்து படைகளையும் தயார் நிலையில் வையுங்கள், களபிரன் நம்மை தேடி வர இவன் தலையை தூது அனுப்புங்கள் என்றான் தளபதியிடம். தளபதியோ, அரசே, உதிரனின் மகள் மனைவி நம் சிறையில் என்றவன் அவர்கள் அழைத்து வர ஆணையிட பார்கவியும் வலசையும் சிதைந்த நிலையில் பிணமாக இருந்தனர். ஆம், அவர்கள் இருவரையும் சிதைத்து விட்டன. இருவரையும் பார்த்த முத்தரன் என்ன இது அவர்கள் நிலையை பார்த்து தளபதியிடம் கேட்க, தளபதி தலை குனிந்தான். வீராயும் தங்கையின் இழப்பில் இருந்ததால் இதை கண்டு கொள்ளவில்லை. உதிரன் உடலை கோட்டையின் வெளியில் தொங்கு விடுங்கள், பெண்கள் இருவரது உடலையும் மன்னருக்கு அனுப்ப ஏற்பாடு செய்யுங்கள் என்று ஆணையிட்டான். களபிரனுக்கு கடத்தப்பட்ட செய்தி வர உதிரன் பற்றிய தகவலும் தெரிய வர இன்று இரவே கோசலை இறந்த இடம் இல்லாமல் போக வேண்டும் என்று எருமலை வெடித்தது போல் ஆணையிட்டான். குதிரைப்படை, காலப்படை, யானைப்படை, வில்லாளர்கள் என்று அனைத்தையும் அனுப்பி வைத்தான். கோசலை என்ற இடமே இனி வரலாற்றில் இருக்கக்கூடாது, கொன்று புதைத்து விடுங்கள் என்று கர்ச்சித்தான். அனைத்து படைகளும் கோசலை நோக்கு நகர பூகம்பம் வந்தது போல் இருந்தது. களபிரனுக்கு மேலும் ஒரு செய்தி வந்து சேர்ந்தது. உதிரனின் தலை மற்றும் பார்கவி வலசையின் உடலுடன் உதிரனின் தலையை பார்த்து கண்ணீர் அடக்கியவன் பார்கவி வலசையின் முகத்தை பார்த்தவன் கோபத்துடன் வெறி கொண்டவனாக நின்றான். களபிரன் அந்த நிலையில் யமன் மாறி காய்ச்சலித்தான் பார்த்தவர்களுக்கு. அரண்மனையில் இருந்த கனமான ஒரு மேசையை தூக்கி வீசினான். ஓலையை பிரித்து படிக்க சொன்னால் அதில் கோசலையின் கழுகுகள் கொத்தி தின்பதற்கு முன் அள்ளி செல் அவனது உடலை என்றும் களபிரனுக்கு இதே கதி என்றும் எழுதியிருந்தது. அனைவரையும் இழந்து தனிமரமாக நின்ற களபிரன் கோசலின் ஒவ்வொரு உயிரும் இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் என்று பதில் ஓலை அனுப்பினான். இன்று இரவு உங்களுக்கான இறுதி இரவு என்று பதில் அனுப்பினான் கோசலையின் தூதரிடம். விரைவாக மறைந்து விடு, என் கண்முன் நிற்காதே என்றான் தூதரிடம் களபிரன். களபிரன் தனது வெள்ளை புறவியில் தயாராக போருக்கு கிளம்பினான் கோசலைக்கு. கோசலை கோட்டை சுற்றியும் மன்னரின் படைகள் இருந்தன. பார்ப்பதற்கு வித்தியாசமான அமைப்பில் இருந்தது கோட்டை. களபிரனுக்கு அது பாதாள கோட்டை என்பதும் அவனுக்கு தெரியும்.
கோட்டையை சுற்றி இருந்த அகழிகள் மரங்களை வெட்டி போட்டன. அகழி முழுவதும் முதலைகளை இருந்தன. வேறு வழியின்றி அவற்றையும் கொல்ல நேரிட்டது. அகழியை தாண்ட முற்பட எங்கிருந்தோ அம்புகள் வெளிவந்து மன்னர் படைவர்களை பலி கொண்டன. மொத்த படையும் ஒரே நேரத்தில் 4 வயல்களும் உடைக்க கோசலை படையும் மன்னர் படையும் கொடூரமாக தாக்கிக் கொள்ள இரத்த ஆறை ஓடியது. கலிபுரானின் முன் கோசலையின் தெற்கு வாயில் படை தூசியாக பறந்தது. கலிபுரானின் வாள் கண்ட தலைகள் எல்லாம் ஒரே வீச்சில் சாய்ந்தன. முத்தாரனும் அவனது படைகளும் மேற்கு வாயிலில் மன்னர் படையை சிதறடித்தது. வீராயும் தன் பங்கிற்கு கிழக்கு வாசலில் மன்னர் படைக்கு சேதத்தை ஏற்படுத்தினாள். அவளின் வாழ்வீச்சில் மன்னர் படையின் தளபதி இருந்தான். நொடிக்கு நொடியாக 3 உயிர்களை பறித்து கொண்டே இருந்தன. கோசலையின் கொரில்லா படை மறைந்திருந்து கலிபுரானை அம்பாள் தாக்க அவனது குதிரையும் காயமடைந்தது. கலிபுரானும் அவர்களை சமாளித்து வீரர்களை துண்டாடினான். மன்னரின் தளபதியை பாதி கொரில்லா படைக்கு முடிவு கட்டியது. இதனால் கோட்டைக்குள் எதிர்ப்பின்றி நுழைந்தது மன்னர் படை. கண்ணில் பட்டவர்களை கண்டு துண்டமாக வெட்டியது. எறும்புகள் நசுக்கப்படுவது போல் உயிரிழந்தனர் கோசலையின் படை வீரர்கள். போர் நடப்பதற்கு முன் முத்தாரன் தன் குலதெய்வ குருசாமிகளிடம் அருள் பென்ற போது குருசாமியும் முத்தாரா தைரியத்துடன் சென்று போர் புரி, வேறு வழி இல்லை, இந்த போர் என்று இழுக்க சொல்ல வந்ததே சொல்லாமல் முடிந்தவரை பெண்களை காப்பாற்று, ஆனாலும் கடினமே. உன் மகள் வீராயியை பாதுகாப்பாக கோட்டையை விட்டு அனுப்பிவிடு, அவள் மட்டும்தான் உன் நாட்டின் மிச்சம் இந்த போரில், ஆனாலும் என்றவாறு முடித்து ஆசை வழங்கினான். விடை பெற்று வந்தவன் தன் படைகளின் முன் பேசினான். இது நமக்கான போர், சரித்திரத்தில் நாம் யார் என்று நிரூபிக்கும் போர், குழந்தைகள் முதற்கொண்டு பங்கு பெறும் போர், வீரமே நமது உயிர் மீச்சு, உயிர் துச்சமே என்று முழங்கினான். வீராயிடம், மகளே, இதோ நமக்கான இறுதி நாள் என்று முத்தாரன் பேச இடைமறைத்த வீராயி, தந்தையை அவ்வாறு கூறாதீர். இல்லை மகளே, நம் படை கடினமே, ஆனாலும் தீரத்துடன் போர் புரியும். அதே சமயம் நம் எதிரில் காலம் உன் கையில். உன்னால் முடிந்தளவு பெண்களையும் குழந்தைகளையும் காப்பாற்று. இந்த பொருள் நீ பாதியில் விடை பெற்றுக்கொள். உன் பாதுகாப்புக்கு சில வீரர்களை அழைத்துக் கொண்டு செல் என்றாள். இது என் அன்பு கட்டளை என்று கூறிவிட்டு தன் மகளின் நெற்றியில் முத்தமைத்து ஆசி வழங்கிவிட்டு திரும்பி பாராமல் சென்றான் வீராயே. வீராயு முடிந்தளவு மன்னர் படைகளை கட்டுப்படுத்தினாள். அதே சமயம் பெண்களையும் குழந்தைகளும் கோட்டைக்கு அருகில் இருந்த குகை வழியாக அனுப்ப ஆயத்தமாக்கினார் கோசலையின் வீரர்கள். வீராயும் போரிலிருந்து பின்வாங்கி கோட்டைக்குள் சென்றார். வீரர்களிடம் தயாரா என்று கேட்டவுடன் முதலில் கற்பிணி பெண்களையும் குழந்தைகளும் குமரி பெண்களையும் அனுப்புங்கள், பிறகு முதியவர்களை அனுப்புங்கள், அத்துடன் பாதுகாப்புக்கு சில படை வீரர்களையும் செல்ல உத்தரவிட்டார். பெண்களும் அழுது சிவந்த கண்களுடன் நன்றி தெரிவித்து விட்டு கணவன்மார்களை விட்டு அழுது கொண்டே புறப்பட்டன. குழந்தைகளும் அப்பா எங்கே என்று தன் தாயிடம் கேட்டுக்கொண்டே நகர்ந்தன. வீராயும் அவர்களை சுரங்க வழி முடியும் சிங்கப்புணரி ஊரின் எண்ணெயில் சந்திப்பதாக உறுதியளித்தாள். போரின் உக்கிரத்தில் அவளின் முடிவில் மாற்றம் செய்தாள். இவர்கள் அனைவரும் சுரங்க வழி செல்ல குறைந்தது 1.5 நாளிகை, 24 நிமிடம் ஆகலாம். அதற்குள் எதிர்கள் படையை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவ்வாறு முடிவு செய்தாள். ஆனால் அவள் நினைப்பதற்கும் மாறாக நடந்தது. கலிபிரானும் மேற்கு வாயில் நோக்கி முன்னேற அங்கே முத்தாரன் படையுடன் மோதியது. கலிபிரானும் முத்தாரும் நேருக்கு நேராக களம் கண்டன. கலிபிரான் வியூகங்கள் சரியாக அமைத்தது. எளிதாக முத்தாரனிடம் வந்து சேர முடிந்தது படை. எங்கு நோக்கினும் கோசலின் படை வீரர்களின் உடல்கள். இருவரும் பலமாக மோதினர். முதலில் முத்தாரின் வாழ்வீச்சு அனல் பறந்தது. கலிபிரானோ தாக்குதலில் ஈடுபடாமல் தற்காப்பிலே ஈடுபட்டான். இதுவும் ஒரு தந்திரமே. முத்தாரின் வேகத்தில் கலிபிரான் இடது வலது என்று மாறி மாறி வாளால் தடுத்தான். கலிபிரானின் கேடாயமே வெட்டப்படும் அளவுக்கு ஆனது. முத்தாரனின் தொடர் தாக்குதலில் கலிபிரான் இடது தோள்பட்டையும் வெட்டுக்காயம் ஏற்பட்டது. முத்தாரன் சிறிது தளர்வடைய கலிபிரான் தன் வாளை சுழற்றினான். இப்போது ஒவ்வொரு வீச்சும் மின்னல் போல் இறங்கியது முத்தாரனின் கேடயத்தில். ஒரு நொடி கூட முத்தாரனை இளைப்பாற விடவில்லை. தொடர்ந்து புயல் போல் வாளை வீசியதில் முத்தாரன் பின்வாங்கி கால் தவறி விழுந்தான். கலிபிரான் அவன் விழும்போது தாக்கவில்லை. என சிறிது நேரம் கொடுத்து மறுபடியும் தாக்கினான். சண்டையிட்டுக் கொண்டிருந்த படை வீரர்கள் இவர்களது வாழ்வீச்சை பார்த்து நிறுத்தும் அளவுக்கு உக்கிரமானது இருவருக்குமான போர். இப்போது முழுவதுமாக தளர்ந்து போன முத்தாரன் கையை பதம் பார்த்தது கலிபிரானின் வாள். மன்னர் படை கிழக்கு வாசலை நெருங்கும். பெண்கள் சுரங்க வழியை செல்லவும் நேரம் சரியாக இருந்தது. ஆனால் வீராயால் செல்ல முடியவில்லை. தடுத்து கொண்டே இருந்தால் முடிந்தவரை. பெண்கள் தப்பித்து சென்றதை பார்த்த மன்னர் படை சுரங்க வழிக்குள் எண்ணெயை ஊற்றி வைக்கோல் தீபந்தம் உருண்டையால் மூட முடிவு செய்தனர். முன்னரே இந்த வழியை ஒற்றைப்படை மூலம் அறிந்திருந்தது மன்னர் படை. சிங்கப்புணர் இலையிலும் இந்த சுரங்கத்தின் வழியை அடைத்து வைக்கோல் பந்துகளையும் துணி பந்துகளையும் எண்ணெயிலும் நனைத்து வைத்திருந்தன. தீயை பற்ற வைக்க தகவல் வந்த நிலைமை அவ்வாறே செய்து சுரங்க வழிக்குள் மாட்டிக்கொண்ட அனைவரும் தீயில் கருகி உயிரிழந்தனர்.
வீராயி சென்றிருந்தால் அவளையும் அக்னி ஆட்கொண்டிருக்கும். பொருட்டு கொண்டிருந்த வீராயே மற்ற படைத்தலைவர்கள், இளவரசியை நீங்கள் தப்பிக்க இதுவே சரியான தருணம். நீங்களாவது உயிருடன் இருக்க வேண்டும். செல்லுங்கள் என்று சில பெண் வீரர்களை பாதுகாப்புக்கு அனுப்பினார். தந்தை நிலையை கேட்டிருந்தவள் மனம் நொடிந்து போனாள். தங்கையும் இழந்து, நாட்டையும் இழந்து, தன் மக்களின் உயிரையும் இழந்து வருந்தினாள். இப்படி ஒரு நிலையா என்று கலிபிரனுக்கும் அவனது அரசுக்கும் ஒரு முடிவு கட்டாமல் விடமாட்டேன் என்று சபதம் பூண்டாள். கலைபுரான் வீசிய வீச்சு முத்தாரனின் கைக்கு விடுதலை தந்தது. அவன் உடலிலிருந்து அப்போது கலைபுரான், உன் நாடு, படை, மக்கள் அழிவதை நீ உன் கண்ணால் பார்த்து துடிக்க வேண்டும். நீயே கதற வேண்டும், என்னை கொன்றுவிடு என்று. அதுவரை அனுபவி, உன் அகங்காரம் உன் அழிவுக்கு காரணம் என்றான். வீரர்களை பார்த்து, இவனை நுழைவு வாயிலில் கட்டி வையுங்கள் என்றான். 4 வயலும் முழுவதுமாக மன்னர் படை வசம் வந்தது. கைது செய்யப்பட்ட கொரில்லா படை பெண்கள் சிலர் இன்னும் போரிட்டனர். மன்னர் படை தளபதிகளில் ஒருவன் சரணடைந்தால் சிறை இல்லையால் உங்கள் உயிர் விடுதலை பெறும் என்றான். அவர்கள் பயனிழக்கவில்லை. இப்போதும் அடங்கவில்லையா என்றவன் 5 பெண்களையும் வரிசையாக வெட்டி வீழ்த்தினான். முத்தாரன் பிடிப்பட்ட செய்தியை கேட்ட அவன் படைகள் சிதறி ஓடினாலும் விடுவதா இல்லை. விரட்டி விரட்டி கொண்டன. சிலர் கும்பலாக எரித்து கொல்லப்பட்டன. கோசலின் அரண்மனைக்குள் நுழைந்த கலைவரன், இந்த ராஜ்யம்மா இத்தனை உயிர்கள் பலியிட காரணம் என்ன கர்வம் அவனுக்கு? என்னை தனி ஆளாக ஆக்கிவிட்டான் என்று முத்தாரன் மீது கோபம் கொண்டவன், ஒருவரை விட்டு வைக்காதீர்கள், அதுவே ஆபத்தாகிவிடும், துடைத்தெறியுங்கள் என்றான். கோட்டையின் ஒரு பகுதி மூடியிருந்ததை திறக்க சொன்னான். அங்கே தீயல் கருகிய நாற்றம் குடலை புடுங்கியது. அந்த இரும்பு கதவை திறந்தவர்களை கண்டது சில 1000 பெண்கள் தீயில் கருகில் உயிர் விட்டிருந்தன. அவர்கள் தங்களையே எரித்துக் கொண்டனர். அதில் ஒருவள் உயிர் போகும் தருணத்தில் எழுந்து, உங்களது நாடு உங்கள் கண்முன் இதே போல் அழியும் என்று புறவும் அவள் உயிர் பிரியவும் சரியாக இருந்தது. சில நொடிகள் நின்றவன், உயிருக்கு போனார்களை கொன்று விடுங்கள் என்றான். அவ்வாறே முடித்து அனுப்பி வைக்கப்பட்டது. அனைத்து உயிர்களும் கலிபிரான் கோட்டையில் மதில் சுவர் மீது ஏறி பார்க்கையில் எங்கும் சடலமாகவே கிடந்தன. அப்போது முத்தாரனை இழுத்து வாருங்கள், அவன் காண வேண்டும் என்று சொல்ல, தன் தேசமே தன் கண் முன்னே நாசமாவதை பார்த்து, இதற்கு நான் கண்ணீர் விடப் போவதில்லை, இதே போல் நீயும் வருந்துவாய் என்று கூறினான். குற்றூரையா கிடந்தவர்களை மன்னர் படைகள் நிரந்தரமாக அனுப்பி வைத்தன. பிழைக்க வாய்ப்பில்லா தன் படை வீரர்களையும் அப்போது அங்கு வந்த குலகுரு கலிபிரா, இது சர்வநாசமாக்கிய போர். அநேக உயிர்கள் வதைக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றன. இவளின் ஆத்மா ஏதாவது விபரீதங்கள் ஏற்படுத்த வாய்ப்பிருக்கும். மாந்திரைகளை வைத்து பூஜைகள் செய்வது நல்லது என்றான். இதை கேட்ட முத்தாரன், பூஜைகளா? உங்களை நானே அழிப்பேன் என்றான். கலைபுரானும், உன் அகம்பாவம் இன்னும் குறையவில்லையா என்றான் முத்தாரனை பார்த்து. இன்று முழு அமாவாசை முடிந்தவரை விரைவில் இன்றே செய்தால் நன்று. மாந்திரர்களை அழைத்து வர வீரர்கள் அனுப்பப்பட்டனர். ஆனாலும் காலம் கடந்து விட்டது. எங்கும் மாய அழுக்குறர்கள் கேட்ட வண்ணம் இருந்தன. மேகமும் 2 விதவிதமான மேகங்களால் பயமுறுத்துவது போல் இருந்தது. கலிபிரானும் அவனுடைய படைகளுமே அங்கே கூடாரத்தில் அமைதியை தங்கினர். கலிபிரான் உதிரனின் உடலை இறக்கி அவன் தலையுடன் இங்கேயே அனைத்து மரியாதையும் செய்து முதல் வேளையாக தகனம் செய்தான். முத்தாரன் வழியில் துடைப்பதை அவன் வெளிக்காட்டவில்லை. வெறித்து பார்த்தவாறு இருந்தான். சில நொடிகள் பழைய வாழ்க்கைக்குள் நீந்தியது அவன் மனது. கலிபிரான் மனதை இழந்த போர் ஏதோ செய்தது. அங்கும் இங்கும் நடமாடினான். நிம்மதியில்லை. ஏன் இவ்வளவு வெறி எனக்குள்? எதற்காக இத்தனை உயிர்கள் பலியாயின? என் குழந்தைகளை இழந்து விட்டேனே. என் அற்பாசைக்காக இத்தனை உயிர்கள் பலி. இல்லை இல்லை, சரியே என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டான். அதுவரை படைவீரர்கள் குழு குழுவாக பிணங்களை 2, 3 இடங்களில் அடக்கினர். அவைகள் பிண மலைகள் போல காணப்பட்டன. முத்தாரனோட அவனது முக்கிய 2 தளபதிகளும் கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்கள் 3 தற்போது மயக்கத்தில் இருந்தனர். கலிபிரானும் வீரர்களை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக என்றான். கோட்டைகளும் குடியிருப்புகளும் இடித்து தள்ளப்பட்டன. தரைமட்டமாக ஆகியது கோசலை. விறுவிறுவென்று நடந்து கொண்டிருந்தன அனைத்து பணிகளும். கோசலை முழுவதும் எங்கு நோக்கினும் பற்றி எறிந்தன. சில பக்கங்கள் பல பெரிய குழிகளும் வெட்டப்பட்டன. புதைப்பதற்கான உடல்களை கலைபிரான் தன் ஒரு பகுதி படைகளுடன் கிளம்ப தயாரானான். அனைத்து படைவர்களுக்கும் ஒரு சில மந்திர தாயத்துகளை கொடுத்தான். அதை அணிந்து கொள்ளுங்கள், மறந்து விடாதீர்கள் என்றான். கலைபிரான் முத்தாரனை தன் தேரின் பின்பகுதியில் கட்டிவிடுங்கள். மற்ற இருவரை மற்ற தேர்கள் இழுத்துப்பட்டு சாக வேண்டும். நம் வீரர்களின் மரணத்துக்கு அவனும் துடிதுடித்தே சாக வேண்டும் என்றான். அதே நேரத்தில் மாந்திரர்களும் அரண்மனைக்கு வந்து சேர்ந்து பூஜைகளை நடத்த ஆயத்தமாகின. அது நிலைமை கைமீறி போகிறதே. விரைவில் அரசர் வந்துவிட்டால் நலம் என்று வேண்டிக் கொண்டான் தலைமை மாந்திரிகன். கலபிரனும் படைகளும் பாதி தூரத்தை கலந்திருந்தன. எரிந்து கொண்டிருந்த பிணங்கள் எழுவது போல் தெரிந்தன மாந்திரிகனுக்கு.
அரசன் விரைவில் அந்த எல்லையை கடந்துவிட வேண்டும் என்று நினைத்து ஒருவித பதற்றத்துடனே இருந்தன. முத்தரன் தன் உடலை விற்று ஆன்மாவாக வெளியேற மற்ற ஆத்மாக்களை தன்னுள் உள்வாங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தான் மாந்திரீகன். மன்னருக்கு சென்று கொண்டிருந்த படைகள் மீது திடீரென்று முன்னால் சென்ற வீரர்களை அம்புகள் சர் சர் என்று தாக்கின. களவிரனை குறிவைத்தும் தாக்கின அம்புகள். ஆனால் தடுத்து விட்டன. முன்னால் சென்ற வீரர்கள் சிலர் இறந்தன, காயமுற்றன. 5-6 வீரர்கள் வெவ்வேறு இடங்களில் தாக்க மேலும் பலியாகினர். அதில் ஒரு வீரன் களவிரனை நோக்கி படிவேகமாக முன்னேறி வர மற்ற 5 வீரர்கள் மன்னரின் வீரர்களில் பலியாகினர். களபிரானும் அந்த ஒற்றை வீரருடன் வாழ்வீச்சில் ஈடுபட அந்த இரவிலும் களபிரானின் வாழ்வீச்சுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் பின்வாங்கி தடுமாற அப்போது முகமூடி கிளிய தேரில் பின்விழ அது வீராய் என்று உணர்ந்த முத்தாரன் அவளை பார்க்க, அதே நேரத்தில் அவன் ஒருங்கிணைத்த ஆத்மா இறுதி நொடியில் அவன் உடம்பில் இருந்து வெளியேறி வீராய்க்குள் சென்று அவள் மறைவதற்கும் களபிரான் வாள் அவள் தலையை பதம் பார்க்க செல்ல, ஆனால் அவள் அந்த இடத்தில் இல்லை, மாயமாக மறைந்தாள் அந்த இரட்டில். களபிரான் என்ன இது என்று விழித்தான் ஆச்சரியத்தில். வீரர்களும் அரசே, அவன் எங்களை தள்ளிவிட்டு அவன் தப்பித்து விட்டான் என்றனர். மற்றவர் உடல்களை பார்த்தார்கள். பெண்களா என்று அதிர்ந்தன. இந்த உடல்களையும் தங்கள் வீரர்களின் உடல்களையும் எரித்துவிட்டு பயணத்தை தொடர்ந்தன. கோசலையின் பாதி வீரர்கள் அங்கு கிடந்த மதுவை அறிந்துவிட்டு உற்சாகம் அடைந்தனர். ஒருவன் இறந்தவனின் உடலை இழுத்து கொண்டு வரும்போது, அடே வலிக்கிறது, தூக்கி கொண்டு செல் என்றது அந்த உடல். யார் பேசியது என்று உற்று பார்த்தவனை தரதரவென்று இழுத்து தூக்கி எறிந்தது நெருப்பில். குழிகளை வெட்டி கொண்டிருந்தவர்கள் மண்வெட்டியை வைத்துவிட்டு களப்பாக ஓய்வெடுக்க அந்த மண்வெட்டிகள் தானாக குழிகளை வெட்ட ஆரம்பித்தன. வேக வேகமாக. இன்னது என்று பயந்தவர்கள் உசராவதற்குள் பெரிய குழி தயாரானது. தப்பிக்க ஓடியபோது அனைவரின் கால்களும் இழுக்கப்பட்டு தூக்கி வீசப்பட்டது அந்த குழியில். உயிரோடு அவர்கள் புதைக்கப்பட்டன. பிணங்களின் மீது தீ வைக்க முற்பட்டவன் தன்னைத்தானே வைத்துக் கொண்டான். அதை பற்றி எறிந்து மற்றவர்களும் அவன் குடித்து உருள அவர்களும் எரிந்து சாம்பலாகின. பலர் சிதறி ஓடினார்கள். கோட்டையின் கீழ் இருந்தவர்கள் அவர்கள் இடித்த கற்களை அவர்களின் மீது விழுந்து பலி கொண்டது. குதிரையில் ஏறியவர்கள் அந்த குதிரையை அவர்களை தள்ளிவிட்டு அவர்களின் தலையில் முன்னங்கள் இரண்டையும் வைத்து மிதித்தே கொன்றது. இப்படியாக கோசலையில் இருந்த மன்னர் படைகள் உயிரிழந்தன. ஒருவரும் தப்பிக்கவில்லை. பலர் மரத்தில் தூக்கில் தொங்கின. இவை அனைத்தும் வீராயி என்ற அகோரம் செய்தது. முத்தாரின் ஆன்மா மேலும் மற்ற ஆன்மாக்களை உள்ளடக்கி வீராயின் உடலில் தங்கிக் கொண்டது. கோட்டை அடைந்ததும் முத்தாரன் உடலையும் அவனது முக்கிய தளபதி உடலையும் கோட்டை வாயிலில் தொங்க விட்டன. வாழ்த்து கோஷம் விண்ணை பிளந்தது. களபிரானும் வீரர்களும் இரத்தம் உறைந்த வாளை கழுவாமல் அப்படி அரண்மனைக்கு எடுத்து சென்றனர். அரண்மனை புனிதத்தை கெடுத்து வலுவிழக்க செய்தது. கோசலையில் இருந்த வீரர்கள் அனைவரும் படுகொலை செய்யப்பட்ட தகவல்கள் வந்து சேர்ந்தது களபிரானுக்கு மாந்திரிகன் மூலம். அரசே, நிலைமை கைமீறி செல்கிறது. பூசைகள் நடந்து கொண்டிருந்தன. உங்களது படையில் ஒருவரும் உயிர் பிழைக்கவில்லை. விரைவில் அரண்மனை மற்றும் அரசின் நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்றான் விரிவாக. களபிரானும் கலந்து கொண்டான். இதனால் சில நாட்கள் எந்தவித அசம்பாவிதமும் நடக்கவில்லை. முழு நம்பிக்கையில் மக்கள் நடமாடத் தொடங்கினர். அரண்மனையின் எல்லையில் பூஜை செய்யப்பட்ட எலுமிச்சம்பழம் வெட்டப்பட்டு அதில் குங்குமம் பூசப்பட்டு 1 ஜான் அளவு குச்சியில் அதுவும் பூசப்பட்டு நூல் கண்டால் சுற்றப்பட்டு மனித முகம் வரையப்படும் இருந்தது. அதை அரண்மனை சுற்றிலும் ஒவ்வொரு வீட்டை சுற்றிலும் ஊன்றப்பட்டது. இதனால் மன்னர் அமைதியாகவே இருந்தது. மக்களும் இந்த போர் நமக்கு இன்னும் என்ன துன்பங்களை தரப்போகிறதோ என்று பயந்தனர். அரண்மனைக்குள் அதிக துர்நாற்றம் வீசியதில் தொங்கவிடப்பட்ட உடல்களை அகற்ற உத்தரவிட்டான் களபிரான். வீரர்களும் மந்திரித்த கயிறுகளை கையில் கட்டியிருந்தாலும் சிறிது பயத்துடன் சென்றன வெளியில். அந்த உடல்களை பார்த்தபோது அழுகி போய் கொடூரமாக காட்சியளித்தது. அதில் ஒருவன், ஏண்டா இதை எடுக்கும் போது உயிர் வந்துட போகுது, அத பாரு, என்ன பாக்குற மாதிரியே இல்லை என்றவனை உண்மையில் அவனைத்தான் பார்த்தது. முத்தாரன் கண்கள் சுழண்டதை அந்த வீரன் பார்த்துவிட்டு, அதோட கண் சுத்துதுடா, நான் பார்த்தேன் என்றான். மற்றொருவன், சும்மா இருடா, பயந்து சாகாம கயிறு லூசுல விடுங்க என்றான். மெதுவாக இறக்கியவர்கள் அந்த உடல்களை ஒரு பாடையில் வைத்து கொண்டு சென்று எல்லை முடியும் இடத்தில் ஆற்றின் கரையோரத்தில் புதைக்க முடிவு செய்தனர். அதில் ஒருவன் மாந்திரிகன் கொடுத்த மங்கள பொருட்களை எடுத்து, இந்தாங்கடா, இதையும் சேர்த்து புதங்கடா, இல்லனா எழுந்து வந்துட போறானுங்க என்று கூறிவிட்டு சிரித்தான். அடே, சும்மா இருக்க மாட்டேன், நெசமா வந்துட போறானுங்க என்று கூறிவிட்டு குழியை வெட்டுவதில் மும்மரமாகினர். மூவரையும் புதைத்துவிட்டு ஐவரும் ஆற்றில் குளிக்கச் சென்றனர். அப்போது ஒரு குரல், சீக்கிரம் குளித்துவிட்டு வாருங்கள், இன்னும் 2 குழிகள் வெட்ட வேண்டும் என்றது. இன்னும் 2, 3 பேர் தான் யாம் என்று பேசியவாறு திரும்பி பார்த்தவன் அதிர்ச்சியில் இறந்து விழுந்தான் நீருக்குள். மற்ற நால்வரும் நிமிர்ந்து பார்த்து ஓட முற்பட்டார்கள். ஓட முடியாமல் சுழல் உருவாகி நீருக்குள்ளேயே மூழ்கி இருந்தன. களபிரான் மனதில் நிம்மதி குடியிருக்கவில்லை. அனைத்தையும் இழந்தது போல் உணர்ந்தான். பார்கவியின் இனிய குரல்
தம்பியின் சிரிப்பு, வலசையின் அன்பு என அனைத்தையும் இழந்து ஏதோ வெறுமை ஆட்கொண்டது போல் இருந்தான். மறுநாள் காலை கலைவரனிடம் தகவல் வந்தது. அரசை புதைக்கச் சென்ற நம் வீரர்கள் ஆற்றில் இறந்து மிதப்பதாக என்றான் வீரன். மேலும் அவன் ஆற்றின் ஓரத்தில் அரச லட்சணம் பொருந்திய பெண் ஒருவர் மயங்கி கிடந்தார். அவரையும் மயங்கிய நிலையில் நம் வீரர்கள் எடுத்து வந்தனர் என்றான். ஆம், வீராயி வீரர்களை தேடி வந்தவன் கண்ணில் படுமாறு சில காயங்களுடன் அவளாகவே தன் உடலை அவ்வாறு மாற்றி தன் உடலை கரையின் ஓரத்தில் கிடத்தியிருந்தாள். வீரர்கள் கையில் இருந்த தாயத்து அவளின் சக்திக்கு முன் மண்ணாக இருந்தது. அதுவாகவே அவிழ்ந்து விழுந்தது. பூஜை சாமான்களும் அவளை உள்ளெடுத்து சென்ற போது எரிந்து சாம்பலாகின. கலிபிரானும் அவளை மயக்கம் தெளிவுடன் அழைத்து வாருங்கள் என்றான். வீராயை ஒரு விருந்தினர் மாளிகையில் தங்க வைத்தன. விழித்தெழுந்தவள் ஒரு புன்சிரிப்பால் தன்னையே அழகாக்கி கொண்டாள் மற்றவர்கள் முன். கலிபுரானுக்கும் அவள் விழித்து தகவல் வர அவள் அழைத்து வரப்பட்டாள் சபைக்கு. வீராயும் அவன் கேட்கும் முன்பே அரசே, தான் சேர தேசத்தை சேர்ந்தவள் என்றும் வியாபாரியின் மகள் வீராயி என்றும் கொள்ளையர்களால் தாக்கப்பட்டு அனைவரும் உயிரிழந்து விட தான் மட்டும் உயிர் பிழைத்ததாக தெரிவித்தாள். வீராயும் கலைபிரானும் தன் அழகால் கவர்ந்து விட்டாள். அவன் கண்களோ பிரதிபலித்தது அதே. தன்னுடைய முதல் ஆட்டத்திலே அவனையும் வீழ்த்தினான். நாட்கள் ஆக ஆக ஏதாவது இறப்பு செய்து வந்த வண்ணம் இருந்தன. சில பசுக்களும் வயிறு பெருத்து வாயில் ரத்தம் வந்தபடி ஆற்றின் கரையோரமாக கிராமங்களில் இறந்து கிடந்தன. மேய்ச்சலுக்கு சென்றவை. ஒரு ஆட்டுக்கூடத்தில் இருந்த 45 ஆடுகளும் அப்படி இறந்து கிடந்தன. கிராமத்தார்கள் பயத்தில் விதிப்பிலங்கி இருந்தன. சோகத்துடன் அவைகளை எரித்தன. பஞ்சமும் சாவுகளும் அதிகரித்துக் கொண்டே இருந்தன. வழிதான் தெரியவில்லை. கலிபிரான் தன் தலைமை தளபதியிடம் மாந்திரிகளை இன்று இரவு அழைத்து வர உத்தரவிட்டான். அவனும் அரண்மனையின் கரையில் உள்ள தன் வீட்டுக்கு சென்றான் தயாராக. அவன் வீட்டை அடைந்ததும் அவன் 3 வயது குழந்தை அப்பா என்று மெல்ல ஓடி வந்து அவனை தழுவி கொண்டது. என்னடா செல்லம், என்ன வேண்டும் என்று கொஞ்சிக் கொண்டே குழந்தையை தூக்கியவன் குழந்தையின் கையில் தனது குருவால் இருந்ததை கண்ட அவன், அட, இப்பொழுதே தைரியம் வந்து விட்டதா என் மகாராணிக்கு என்று கொஞ்சினான். அவன் மனைவியும், ஆமாம், அவள் எப்பொழுதும் தாங்கள் போரில் கத்தியை வைத்து விளையாடுவது போல் அவள் இங்கே விளையாடுகிறாள். நான் சொல்வது எங்கே கேட்கிறாள் அவள் என்று சொல்லிக்கொண்டே சமையலுக்குள் நுழைந்து உணவை எடுத்துக்கொண்டு வந்தவள் அவனை பார்க்கையில் அந்த பெண் குழந்தை அவன் தோள் மேல் உட்கார்ந்து கொண்டு அவனது கழுத்தை பாதி அரித்திருந்தது. ஐயோ என்று அலறி எடுத்துக்கொண்டு ஓடி வந்தவன் அந்த குழந்தையும் தன் கழுத்தை அரித்துக்கொண்டு சாய்ந்ததை பார்த்து இவளும் அதிர்ச்சியாக இருந்தாள். அகோரம் இவ்வாறாக போரில் ஈடுபட்டவர்களை கொல்ல ஆரம்பித்தது. அரண்மனையின் சேவைகளும் நோய்வாயப்பட்டு இறந்தன. மன்னரின் அரண்மனையை சுற்றி உள்ள அகழிகள் இருந்த முதலைகள், ஆமைகள், மீன்கள் என அனைத்தும் செத்து மிதந்தன. இந்த பிரச்சனையால் மனம் வந்த கலைபிரான் மதுவுக்கு அடிமையாகினான். மாந்திரிகளாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. வீராயும் அன்பும் அவன் கண்ணை மூடியது. சதா அந்த புறமே என்று கதியாக கிடந்தான். அவளின் அன்பு அவள் மீது அன்பை பொழிய காரணமாகியது. அவ்வப்போது குருவும் சில முக்கியஸ்தர்கள் சந்தித்தாலும் அவன் வீராயை சந்தித்துக் கொள்ளுங்கள் என்றான். இவர்கள் என்ன சொன்னாலும் அவன் நம்புவதா இல்லை. இறுதியாக குரு மற்றும் சில முக்கியஸ்தர்கள் பாண்டிய தேசத்தில் வசித்து வந்த கொல்லிமலை சுவாமிகளை தரிசிக்க சென்றனர், வீராய்க்கு தெரியாமல். அதே சமயத்தில் இங்கு மிச்சம் இருந்த பசுக்களும் ஆடுகளும் நீரின்றி உணவின்றி ஆங்காங்க இறந்து விழுந்தன. நாய்களும் பேய்களும் போல மாற ஆரம்பித்தன. மனிதர்களுக்கே உணவில்லை, இது நாய்களுக்கு ஏது, யார் எதை அடித்து தின்பார்கள் என்று எந்நேரம் பயமாகவே கழிந்தன. நாய்களும் பசியை தாங்க முடியாமல் ஆடு மாடுகளை பசிக்க வேட்டையாடின. இறந்த மிருகங்களை தின்று நாய்களும் இறந்தன. அவைகளை தின்ற காகங்களும் இறந்தன. இப்படியே மன்னரே பிணங்களாக தென்பட்டன. எங்கு நோக்கினும் எலும்பும் தோலுமாக இருந்த நாய்கள் ஒரு பெண்ணையும் துரத்தி கொண்டு சென்றது. அவள் தன் கைகளில் குழந்தையை வைத்துக் கொண்டு ஓடினாள். ஆனால் நாய்களிடம் தப்ப முடியவில்லை. தன் கண் முன்னே குழந்தையின் கழுத்தை கடித்து குதிரிய நாய்கள் இவளையும் பித்து தின்றது. மக்கள் வெளியில் வருவதற்கே தயங்கின. வீராயும் அரண்மனைக்குள் இருந்த புனிதத்தன்மையை மாற்றிக் கொண்டிருந்தால் மந்திரங்கள் மூலம். நாட்கள் நகர்ந்தன. வறட்சி தாண்டவமடையது. தண்ணீர் எங்கும் தென்படவில்லை. மக்கள் தாங்கள் வளர்த்த மாடுகள் ஆடுகளை கொன்று தின்னத் தொடங்கின. ஒரு நாள் கலைபிரான் அவரிடம், என் மனது நிம்மதியிழந்து விட்டது. என்னால் தான் இந்த போர். நான் வேண்டாம் என்றிருந்தால் இந்த போர் நடந்திருக்காது. இவ்வளவு உயிர்களும் போயிருக்காது. கடவுளே என்னை மன்னிக்க மாட்டார் என்று புலம்பினாள். ஆனால் மன்னரில் இன்னும் நிலைமை மோசமடைந்தது. போரில் ஈடுபட்ட தளபதி, வீரர்கள், பெண்கள், குழந்தைகள் என ஒவ்வொரு நாளும் பல உயிரிழந்து கொண்டே இருந்தன. மன்னர் முழுவதும் பிணங்கள் புதைப்பதும் எரிக்கப்படுவதுமாக இருந்தது. பசுமையாக காட்சியளித்த மன்னர் இப்போது வறண்ட பாலைவனமாக காட்சியளித்தது. அநேகமாக மனித தலைகள் காணப்பட்ட அரண்மனை சிலரே இருந்தன. அவர்களும் நோயுடன் இருந்தனர். மன்னர் முழுவதும் வீராயின் கட்டுப்பாட்டில் எதிர்த்தவர்களை சடலங்களாக மாற்றினார். அரண்மனையும் சேவைகளும் குறைந்த பராமரிப்பின்றி பழைய பாலடைந்த அரண்மனை போல் ஆகியது. மக்கள் பசியால் இருந்தனர்.
இந்நிலையில் ஒரு நாள் அவன் கனவில், அரசே எங்களை காப்பாற்றுங்கள் என்ற மக்கள் ஓடிவர, ஒரு புறம் மக்கள் பசியால் வாடி மடிய, மன்னர் முழுவதும் பிணங்களாக காய்ச்சலுக்கு திடுக்கிட்டு எழுந்தவன் மாறுவிடத்தில் தன் வெள்ளை புறவியில் ஏறி உண்மையா என அறியச் சென்றான் நகரங்களுக்கு. அவன் கண்ட காட்சிகள் அவனை உலுக்கி போட்டது. இரு நாய்கள் மனித உடம்பை கடித்துக் கொண்டு கிடப்பதை பார்த்தவன் அதிர்ச்சி அடைந்தான். அதை விரட்டி அடித்தவன் அந்த சடலத்தை பார்த்தபோது அது அவனது வீரன். இப்போதுதான் இறந்தது போல் காணப்பட்டான். வாடி வதங்கி இருந்தது அந்த உடல். வீடுகள் பல விளக்குகள் இன்றி இருந்தது. எதிரே ஒருவன் நடந்து வருவதை பார்த்தவன் அவனை விசாரிக்க, அவன் நடப்பதை விவரித்துக் கொண்டிருக்கிறே பசியால் சுருண்டு விழுந்து மரணித்தான். இப்படியே இரவு முழுவதும் பயணித்தவன் இறுதியில் ஒரு மாமரத்தின் மீது ஏறி ஓய்வெடுத்து விழுந்ததும் கண் விழித்தவன் அதிகாலையில் மன்னரின் நிலையை தரிசித்தான். சுடுகாடை போல் உணர்ந்தான். சில நொடிகள் சிலையாக நின்றவன் அரண்மனை நோக்கி புறப்பட்டான். அப்போது கலிபிராணி விசுவாசிகளும் கொல்லிமலையில் இருந்து திரும்பி வரும்போது அதிர்ஷ்டவசமாக கலிபிரானை பார்க்க அவனை வழிமறித்து சுவாமிஜி கூறியதை கூறினார். அரசலே, நீங்க விரும்பும் அந்த வீராய்தான் அந்த தீய சக்தி நம்மை அழிக்கவே வந்திருக்கிறாள் என்றார் குரு. வீராயா இருக்கவே இருக்காது, தெரிந்தான் பேசியீர்களா என்னிடம் என்றான் கோபமாக. அரசே, எங்களுக்கு வேறு வழி இல்லை, உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டும். இன்று சந்திர கிரகணம், நீங்களே அறிந்து கொள்வீர்கள் என்றான் இன்னொரு தளபதி. மேலும் தொடர்ந்த குரு தன்னிடம் இருந்த தாயத்தை எடுத்து அவனிடம் கொடுத்து, அரசே, இதை அணிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் அவள் இனி பெண்ணாக இருக்க மாட்டாள். இதோ உங்கள் பரம்பரை வாழ். இதை நாங்கள் திடீரெதற்கு மன்னிக்கவும். இந்த வாழ் உங்களை பாதுகாக்கும் ஒரே ஆயுதமாக இருக்கும் என்றாள். மேலும், அரசே, அவளை நீங்கள் இந்த பூஜை செய்யப்பட்ட உங்கள் வாளால் குத்தினால் அவள் ஆன்மாவை இந்த தங்க மந்திர பேலை உள்வாங்கிக் கொள்ளும். பிறகு அதை கட்டுப்படுத்தி விடலாம். உங்களால் மட்டுமே அது முடியும். ஏனெனில் அது உங்களை பழிவாங்க பார்க்கிறது என்றான். அனைத்தையும் கேட்டுக்கொண்டவன் இப்போது அமைதியாக சென்றான். தன் குதிரையை விரட்டாமல், காதலால் ஏமாற்றப்பட்டனா இருக்காது, நிச்சயம் இருக்காது என்று சமாதானப்படுத்திக் கொண்டான். இருந்தாலும் அவள் வந்த பிறகுதான் இத்தனை அழிவு. என் அரசையே அழித்து விட்டான். அவளை இன்று நிலை மாறினான். சூரியன் மறையத் தொடங்கி இருள் சூழத் தொடங்கியது. அரண்மனையை அடைந்தவன் உள்ளே பார்த்த காட்சி மேலும் கோபமூட்டியது. அவனது உயிர் பிளந்திருந்த மீதி மக்களும் அரண்மனைக்கு இழுத்து போடப்பட்டிருந்தனர். பலர் சாகும் தருவாயில் இருந்தனர். அவர்கள் இருந்த நிலை அப்படித்தான். குழந்தைகளும் கர்ப்பிணி பெண்களும் முதியோர்களும் இருந்தனர். ஆண்களோ தலை துண்டிக்கப்பட்டு அவர்கள் உடல் இரத்த வெள்ளத்தில் ஊறி கிடந்தது. மன்னர் அரசில் ஆண்கள் இவர்கள் மட்டுமே. கொல்லிமலைக்கு சென்ற ஐவரும் மற்றும் கலைபிரான் மட்டுமே. அப்போது அகோர உருவத்தில் வீராயி அங்கு வந்து இறங்கினாள். உன் இறுதி நாள் இன்று. உன் இனம் அழிந்ததை பார்த்தாயல்லவா? என் சபதம் நிறைவேறப் போகிறது. இன்று உன்னை கொன்று என்றான். கலிபிரான, என்னை கொன்றுவிடு, ஆனால் அவர்களை விட்டுவிடு என்றான். ஹஹா, உன் நிலைமை அன்று நான், இன்று நீ என்று சொல்லிக்கொண்டு ஒரு வாளை வீசினான் அவன் மீது. அந்த வாளை லாவகமாக தடுத்தான் தனது சக்தி வாய்ந்த வாளால். மேலும் இறந்து கிடந்தவர்களை அவன் மீது வீசிய போதும் கலைபிரான் அவைகளை நெருங்கவில்லை. அவன் வைத்திருந்த வாள் அவனை காப்பாற்றியது. கலைபிரானும் திருப்பி தாக்கியதில் வீராயி அவன் வாளின் சக்தியில் பின்வாங்கினாள். வீராயி என்ற அகரமும் தன் மந்திர சக்திகளை பயன்படுத்தி அவனை அழிக்க முயல, ஆனால் முடியவில்லை. அவன் வாள் தான் காரணம் என்று உணர்ந்த அகரம் அரண்மனையின் ஒரு தூணை பிடுங்கி மக்கள் மீது வீச 10-15 பேர் குழந்தைகளும் உட்பட நசுங்கி இறந்தனர். ஹா என்று கத்தியவன், கோழையே, என்னுடன் மோதாமல் ஏன் அவரிடம் உன் திறமையை காட்டுகிறாய் என்றான் கலைபிரான். ஹஹஹா, உன் உயிர்தான் ஒரே பதில். இல்லையில் உன் மக்களையும் இவளையும் கொன்று விடுவேன் என்றது அகோரம். ஆம், வீராயை தான். ஏனெனில் வீராயை கலைபிரானை உண்மையாக நேசிக்க தொடங்கியிருந்தாள். அவள் கோசலின் நிலைக்கு வருந்தியதால் கலைபிரானை மன்னித்திருந்தாள். ஆனால் அகோரம் அவளை விடவில்லை. வீராயி அகோரத்தை தன் ஆன்மா பலத்தால் ஒரு நாள் நெருங்க விடாமல் கலைபிரானும் காதலில் கலந்துருகி கற்பம் தரித்திருந்தாள். இதனாலே வீராயை கொடூரமாக துன்புறுத்தியது அகோரம். குழந்தையை கொல்ல முயன்றும் வீராயி அதற்கு உடன்படவில்லை. கலபிரனான சண்டையில் அவனிடத்தில் அகோரம் பின்வாங்கியதற்கு வீராயே ஆன்மாவே காரணம். முழுமையாக அவள் உடலில் இறங்காதால் முழு சக்தியுடன் அகோரம் இயங்க முடியாமல் போனது. வீராயின் உயிரும் அவனது வாரிசியம் நினைத்த கலிபிரான் தான் காதலில் ஏமாற்றப்படவில்லை, அது உண்மையான காதல் என்று சிறிது மகிழ்வோடு வீராயை நோக்கி நகரும் பொழுது தான் வைத்திருந்த வாளை தூக்கி எறிந்து தாயத்தை பிடுங்கி எறிந்தான். இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திய அகோரம் வாளால் கண் சிமிட்டும் நேரத்தில் கலிபிரானை வெட்டி பிளந்து துண்டுகளாக்கியது. அதே நேரத்தில் வீராயி தன் ஆன்ம பலம் கொண்டு அகோரனை அடக்கி கீழே கிடந்த கலிபிரானின் வாளை எடுத்து தன்னை குத்தி கொண்டாள். அப்போது குருவும் இதுதான் நடக்கப் போகிறது என்று அறிந்தவராக தன் கையில் இருந்த தங்க பேழையை திறக்க அந்த வாளின் மந்திர சக்தியால் வீராயின் உடலிலிருந்து வெளியேறி கட்டுப்படுத்தப்பட்ட அகோரனை தங்க பேழை உள் இழுத்து கொண்டது. வீராயின் தைரியத்தையும் கலைபிரானின் தியாகத்தையும் பார்த்து கொண்டிருந்த மக்கள் ஒரு கணம் கல்லாகி நின்றன. குருவும் மற்ற நால்வரும் வீராயை நோக்கி ஓட, குருவோ வீராயிடம், உங்களுக்கு நாங்கள் என்றும் கடமைப்பட்டுள்ளோம் என்று கண்ணீர் மல்க கூறினார்.
அவ்வளோ தன்னை தன் கணவரிடம் எடுத்து செல்லுங்கள் என்று கூற அவர்களும் சிதறி கிடந்த கலைபிரான் உடலுக்கு அருகில் எடுத்துச் சென்றன. கலைபிரான் கண்களோ அப்போதான் காதல் பார்வையிலே இருந்தது. வீராயை பார்த்த பிறகு அவன் கண்களும் மூடின. வீராயும் மயக்கமடைந்தாள். மயக்கமடைந்த அவளை மன்னரின் குரு மருத்துவ அறைக்கு எடுத்து செல்லுங்கள் என்றான். குருவும் மருத்துவ பணிப்பெண்களும் அவளை காப்பாற்ற முயற்சித்து வெற்றியும் பெற்றன. ஆனால் நினைவிழந்து படுத்த படுக்கையாக இருப்பாள் என்றார் குரு. கலைபிரானும் அவளின் வயிற்று பகுதியை தன் பொய்க்கரங்களால் தடவி உனக்காக காத்திருக்கிறேன் என்று வீராயிரத்தில் மன்னருக்கு தக்க தருணத்தில் வருவேன் என்றும் கூறி விடைபெற்று சென்றது அவனது ஆன்மா. வீராயும் 9 மாதங்கள் உயிருடன் போராடி ஒரு ஆண் மகனை பெற்றெடுத்து கலைபிரானிடம் சென்றாள். குருவும் கலைபிரான் வாளையும் இதர ஆபரணங்களையும் அவன் உடலை பாடம் செய்து அனைத்தையும் பாதுகாப்பாக அரண்மனையின் உள்ளேயே புதைத்தனர். அவன் அழகி வீராயின் உடையும் புதைத்தனர். ஆனால் இது தற்சமய நிவாரணம் தான். மன்னருக்கு சாபமும் விலகி மழை கொட்டத் தொடங்கி மக்கள் நல்வாழ்வு வாழத் தொடங்கினர். அகோரத்தின் ஆவியையும் கோசலைக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கே புதைக்கப்பட்டது. அதன் மீது ஆலமரக்கன்று நடப்பட்டது. அகோரம் அந்த ஆலமரத்தில் 500 வருடங்களாக அடைக்கப்பட்டு கிடந்தது. விளையாடச் சென்ற சிறுவர்கள் எதேச்சையாக ஒரு இடத்தை தோண்ட அங்கு அந்த தங்க பேழை கிடைக்க அதை எடுத்து சென்று தன் பெற்றோரிடம் கொடுக்க அதை அவர்கள் ஊர்த்தலரிடம் கொடுக்க அதை ஊர்த்தலவர் திறந்தவுடனே அங்கே சுருண்டு விழுந்து இருந்தனர். அகோரம் மறுபடியும் தன் ஆட்டத்தை தொடர்ந்திருந்தது. இதை கேட்டு பாஸ்கரன் பிரமிப்பும் பயமும் கலந்த அதிர்ச்சியில் இருந்தான். மேலும் அந்த பாறையை நகர்ச்சிவிட்டு பார்த்தவன் உள்ளே ஒரு பனை ஓலை இருப்பதை கண்டான். அதை எடுத்தவன் ஒரு கணம் மன்னரின் அரண்மனைக்கு சென்று வந்தது போல் ஆனால் மனதளவில், இந்த ஓலை உங்களுக்கு ஒன்றை புரிய வைக்கும் மன்னருக்கு சென்ற பிறகு என்றான் ஆவி உதிரன். ஆம், அவன் உதிரனே. இத்தனை நாளாக அவரிடம் போரிட்டுக் கொண்டிருந்தான். உங்களுக்கு எப்பொழுதும் உதவியாக அண்ணா என்று கூறினான். பாஸ்கரனோ அண்ணனாக என்று ஆச்சரியப்பட்டவராக கிளம்பினான். அதுவரை ரேஷ்மியும் பொறுமை இழந்தவளாக இறங்க முற்பட பாஸ்கரோ இரு வந்துட்டேன் என்றான். வா போவோம், நேரம் இனி இல்லை, ஒரு பெரிய வேலை இருக்கு என்றவன் விறுவிறுவென நடந்து காருக்கு சென்றவனை அவன் காரும் ஆச்சரியப்படுத்தி இருந்தது. ஆம், வெடித்திருந்த டயர்கள் புதுசாக மாற்றப்பட்டிருந்தன. மற்ற பாகங்களும். பாஸ்கரோ என்ன ஒரு சக்தி என்றே அரசனை வியந்தவன், ஹலோ, கனவு கண்டது போதும், காசு கொடுங்க என்றான். பாஸ்கரிடம் கேட்டான். தொடர்ந்த மெக்கானிக், நீங்க தாங்க எனக்கு கால் பண்ணி வர வச்சது, இப்போ முழிக்கிறீங்க, என்னை ஏமாத்த பாக்குறீங்களா என்றான் மெக்கானிக். பாஸ்கரோ மெக்கானிக்கு பணத்தை கொடுத்து அனுப்பிய பிறகுதான் தெரிந்தது அது உதிரனின் வேலை என்று. காரை எடுத்து நேராக மன்னருக்கு கிளம்பினார்கள். மன்னரின் எல்லையை அடைந்தவன் அவன் உடம்பில் ஏதோ ஒன்று நுழைந்தது போல் உணர்ந்தான். அரண்மனை அதன் தடமே இல்லாமல் இருந்தது. ஊருக்குள் காரை செலுத்தியவன் அவன் சித்தப்பா வீட்டின் முன் நிறுத்தினான். அவன் சித்தப்பாவின் அனைத்தையும் விளக்க அவரோ பாஸ்கரை அழைத்துக் கொண்டு மன்னரின் பரம்பரை குறுக்களிடம் அழைத்துச் சென்றான். வாருங்கள், உங்களால் தான் இத்தனை வருடங்கள் சாபம் பெற்ற இடம் இனி புனிதமாக போகிறது என்றார் குருஜி. மன்னரின் மக்களும் பாஸ்கரை பார்க்க திரண்டிருந்தனர். அன்று நகரமாக விளங்கிய மன்னர் இன்று சிற்றூராக. இப்பொழுதும் அவர்கள் நிலை படுமோசமாக இருந்தது. நீருக்கே படாத பாடுபட வேண்டியிருந்தது. விவசாயம் பொய்த்து போன நிலை. பட்டினி, பஞ்சம், இறப்புகள் என ஒரு வழி ஆகியிருந்தன. இந்நிலையில் பாஸ்கரை ஒரு தெய்வ பிறவியாக மதித்தன. அவன்தான் தங்களுக்கு விமோச்சம் தருவன என்று எண்ணின. மக்களும் தங்கள் குலதெய்வதற்கு விரதம் பூஜைகள் செய்து முடிந்தவரை தங்களை காப்பாற்றிக் கொண்டு வந்தன அகோரத்திடமிருந்து. குருஜியோ வாருங்க செல்லலாம் என்று அழைத்துக் கொண்டு காட்டை நோக்கி நகர்ந்தன. அவன் மன்னருக்கு வந்தடைந்த நாள் கலைபிரான் கொல்லப்பட்ட நாள்தான். அதே சந்தன கிரகணத்தில் ரேஷ்மிக்கும் வீராயின் நினைவுகள் வந்து போயின. ஒரு கோவிலுக்குள் நுழைந்தார்கள். அங்கிருந்த சுவாமி சிலையை அகற்றியுடன் ஒரு சுரங்கப்பாதை தென்பட்டது. அதை நோக்கி சென்றவர்கள் காட்டின் நடுப்பகுதி அடைந்தன. சுரங்க வழியும் அவ்வளவு சுலபமாக இல்லை. சுற்றி பார்த்தவன் ஒரே காடாக இருந்தது. இதில் எப்படி போறது என்றான் பாஸ்கர். குருஜியும் தன் கையில் வைத்திருந்த அருவாளை எடுத்து சரமாரியாக வெட்டி கொண்டு வழி உருவாக்கி கொண்டே சென்றார். அவர் வயதுக்கும் உடம்புக்கும் சம்பந்தமே இல்லை. அவ்வளவு கடுமையான உடம்பை வைத்திருந்தார். தன் வயிறை பார்த்து தடவிக்கொண்டே சென்றான். நாமளும் நல்லாதான் வளர்ந்து வச்சிருக்கோம் என்று மனதுக்குள் பேசிக்கொண்டான். வீராய் ஏதோ நினைத்து கொண்டு அமைதியாக வந்தாள். ஆதவனோ தன் பங்குக்கு பின்வாங்க தொடங்கினான். இப்போது தூரத்தில் ஒரு சின்ன பாலடைந்த மண்டபம் ஒன்று இருப்பதை உணர்ந்தான். அது மண்டபம் போலதான் காட்சியளித்தது. அது அவர்கள் புதைக்கப்பட்ட இடம். இருளும் தனது கருப்பு நிறத்தை கோரமாக மாற்றியிருந்தது. அந்த இடத்தை அடைந்தது பாஸ்கரன் மனநிலை மாறியது. அவன் பாதம் கலைபுரான் புதைக்கப்பட்ட இடத்தில் பதிந்ததும் அங்கேயே நின்றான். காடு அமைதியின் உச்சத்தில் நிலம் பிளவுபடுவதைக் கண்டு குருஜி சிறிது விலகி நின்று கொண்டார். மண்ணிலிருந்து வெளிவந்த வாள் இப்போது பாஸ்கரன் கையில் தஞ்சம் அடைந்திருந்தது. குருஜியும் தன் கையில் இருந்த சங்கால் ஓசை எழுப்பினார். அது கோவிலில் பூஜைகள் ஆரம்பமாக ஒரு உத்தரவு. குருஜியும் ஓலையும் கலைபிரானும் கொடுத்தான். அதை அவன் படிக்கத் தொடங்கிய மன்னரின் ஒட்டுமொத்த படையும் உயிர் பெற்றிருந்தது. சாம்பலில் இருந்தும் மண்ணில் இருந்தும் அனைவரும் ஒரே நேரத்தில் இங்கு தோன்றினர்.
ரேஷ்மி வீராயாக மாறினாள். மீண்டு வந்த உதிரனும் தளபதிகளும் குருவும் இருவருக்கும் நன்றி தெரிவித்தனர். அவர்கள் தெய்வங்களாக பார்த்தன அனைவரும். இதை அறிந்த அகோரம் தன் படைகளை உயிர்த்தெழ செய்தது. போர் மேகம் மூண்டது. அகோரம் தன் படைகளுடன் கோசையின் காட்டுக்குள் தோன்றியது. மன்னரின் படையும் ஆயத்தமாகியது. கலைபுரனோ, இன்று உன் இறுதி அத்தியாயம் என் கையால் எழுதப்படும் என்றான். அகோரம் வீராயை பார்த்து, மகளே என்றவன். வீராயோ பதிலுக்கு, யார் மகள்? ஒரு பேய்க்கா என்று கேட்டவள், அதை நீங்கள் தந்தையாக இருந்திருந்தால் அழைக்கலாம். இப்போது நீங்கள் ஒரு துர்சக்தி, அவ்வளவே. மழையும் காற்றுமாக பூப்பந்து தீப்பந்தமாக மாறியது. அனைத்து பட்சிகளும் அலறி எடுத்து கத்தின. அகோரம் கலைபிரனை தாக்கத் தொடங்கியது. கலைபிரனால் அதிகம் ஏதும் முடியவில்லை. தனியாளாக அகோரமாக மிகப்பெரிய சக்தியாக கடும்போர் நிகழ்ந்தது. இம்முறை ரத்தம் ஏது, மரணம் ஏது, மறுபடியும் படுகாயம் உயிர் எழுந்தன. முடிவுறா போரா இது என்று உணர்ந்த கலைபிரான் தன் குருவிடம் கேட்க, அரசே, நீங்கள் மானுட சரீரத்தில் இருப்பதால் அது இவ்வாறே நடக்கும். நீங்கள் இருவரும் ஆத்மாக்களாக இணைந்து ஒற்றை ஆத்மாக மாறினால் மட்டுமே அகோரனை அழைக்க முடியும் என்றான். அதே நேரம் ரேஷ்மி என்ற வீராயியை நோக்கியவன், நாம் இம்முறை மனித பிறவியில் வாழ்ந்து விட்டோம். மன்னரின் மக்களுக்காக இப்பூ உலகை விட்டு பிரிய சம்மதமே என்ற ரேஷ்மி தன் கையில் வைத்திருந்த வாளால் தன்னை குத்திக் கொண்டாள். பாஸ்கரும் தன் காதல் மனைவி கூறியதை போல் பூத உடலை விட்டு பிரிந்து ஆன்மாக மாறி வீராயுடன் கலந்து ஒன்றிணைந்த சக்தி பெற்றதாக மாறினான். இப்போது கலைபிரான் அகோரத்தை தாக்க அகோரம் தடுமாறியது. தப்பிக்க உருவங்களை மாற்றிக்கொண்டே இருந்த அகோரம் அடுத்த உருவத்திற்கு மாறும்போது கலைபிரான் வாள் அதன் தலையை துண்டாக்கியது. கலைபிரானின் அகோரத்தினின் தலையை கையில் எடுத்து புவியை பிளப்பது போல் கர்ச்சித்து தன் கோபத்தை வெளிப்படுத்திக் கொண்டான். மன்னரே இனநடுக்கம் கண்டது போல் ஆகியது. அதன் உடலிலிருந்து அனைத்து ஆத்மாக்களும் வெளியேற இரத்தாராக ஓடியது. அவனால் சிறைப்பிடிக்கப்பட்ட மற்ற ஆத்மாக்களும் கலைபிரானுக்கு நன்றி தெரிவித்து விடை பெற்றன. அகோரம் சிறிது நேரம் துடிதுடிக்க மக்கள் செய்த பூஜையும் அகோரத்தை முற்றிலுமாக அழித்தெழுத்தது. மன்னரின் படையும் கோசலையும் படையும் காற்றில் மறைந்து போயின. உதிரனும் நன்றி தெரிவித்து மறைந்தான். கலைபிரானும் வீராயும் அவ்வாறே பாஸ்கரும் ரேஷ்மியாக மறைந்தனர். வறண்ட காற்று நின்று ஏதோ புதிய பூமி போல் மக்கள் உணர்ந்தனர். தென்றல் காற்று இதமாக அவர்களை தடவி சென்றது. மன்னர் சாபத்திலிருந்து விடு பெற்றது. குருஜி பாஸ்கரின் உடலையும் ரேஷ்மியின் உடலையும் முன்பு புதைக்கப்பட்ட இடத்திலே புதைத்தனர். மன்னர் மக்கள் பாஸ்கரையும் ரேஷ்மியும் கடவுளாக வணங்கினர். அவர்கள் காரை கோவிலில் அலங்கரித்து வைத்தனர். புகுந்த வீட்டுக்கு அழைப்பிதழ் கொடுக்க வந்தவர்களது வீடு கூட்டத்தில் நிரம்பி வழிந்தது. ஆம், அதை கோவிலாக மாற்றிவிட்டன மன்னர் மக்கள். பாஸ்கர் ரேஷ்மியின் ஆசையும் நிறைவேறியது. அனைவரும் வருகை தந்ததால் இருவரின் ஆத்மாவும் பரிபூரணமாக விடை பெற்றது இப்புவியிலிருந்து. நன்றி. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரி பார்க்கலாம் நம்ம வாய்ஸ் ஆப் கேலக்சியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.